श्रीनिवासे श्रीमत्श्रीरङ्गरामानुजवरं संशये ज्ञानराजे श्रीरङ्गरामानुजवरणाशिकरामान्यदाराज्ञावीरादिशान्ति प्रभृति शिवगुणश्रेणी रत्नान् गुराशं श्रीमद्वेदान्तरामानुजं संशये भक्तिपूर्णा श्रीरङ्गलक्ष्मणं शिवदप्रबन्धगूढार्थबोधनकृते नवोचिदात्मा वेदान्तमेन्द्रपदातिवृन्दं श्रीरङ्गलक्ष्मणं प्रपद्ये अस्मद्देशिकम् अस्मदीय परमाचार्य अनशेषाङ्गुरु श्रीमल्लक्ष्मणयोगिपुङ्गवमहापूर्णं गुणीयामनं रामं पद्मविरोचनं मुनिवरं नाथं शतद्वेषिणं शयनेशं श्रीमन्दिरासचनं नारायणं संशये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किके சாஸ்திரம்னு இதுக்கு சுவாமி ஸ்ரீபாஷ்யக்கார் பாஷ்யத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 இடத்துல சாஸ்திரம் சாஸ்திரம்னு எடுப்பார், புராணம்னு எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி சாஸ்திரங்கள்ல எப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஒரு மனுஷன் பண்பட்டு திருந்தி பெருமாள் திருவடி அடையறதுக்கு வேண்டிய இதெல்லாம் சொல்றதோ அந்த மாதிரியாக இந்த அதனால ஸ்ரீபாஷ்யத்துல அநேகமா இதுதான் சொல்லுவார். இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா, புராணம்ன்றது கீதைன்னு சொன்னா எப்படி பகவத்கீதையோ, சாஸ்திரநாமம்னு சொன்னா எப்படி பெருமாளை பற்றினதான விஷ்ணு தோசனாமோ, புராணம்னு பொதுவா சொன்னா அது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை தான் சொல்லும். சங்கராச்சார் ஆதிசங்கர் தன்னுடைய கிரந்தங்களில் சாந்தோக்கிய உபநிடத்து பிரம்மசூத்திர பாஷ்யம் முதலாந்துகளை ததுப்தம் புராணேன்னு விஷ்ணு புராணமா இருக்கும். வேற புராணத்தை வெறுமை சொல்லவே மாட்டார், அவ்வளவு பிரசித்தமானது. அதோடு இல்லாத ஆபஸ்தம்பர்ன்றவர் நமக்கு எல்லாம் தெரியும். அநேகமா இப்போ தமிழ்நாட்டுல கைத்திரிய சமயத்தை வேதாத்தியனம் பண்றவா எல்லாரும் ஆபஸ்தம்ப சூத்திரம் தான் அநேகமாக. ஏதோ சில பேர் போதாந்த சூத்திரம் இருக்கலாம். அந்த ஆபஸ்தம்பர்ன்றவர் அதி பிராச்சீன மந்திர திரஷ்டா. மந்திரங்கள் எல்லாம் இதுல வரத பூர்வம் அபரத்துக்கு வேண்டியதான அந்த பிரச்சனை துவயங்கிறதோ இல்லையோ, அதெல்லாம் அவரே சில மந்திரங்கள் எல்லாம் தானே சாட்சாத்காரம் பண்ணி வெளியிட்டார். அவ்வளவு பிராச்சீன மகர்ஷி அவர். அந்த தர்ம சூத்திரங்கள்ல வரைச்ச கிரக சூத்திரங்கள்ல வரைச்ச விஷ்ணு புராணத்தை எடுக்கிறார். போதுமா? சாதாரணமா இப்ப நமக்கெல்லாம் நித்தியவெளி கர்மாக்களை அனுஷ்டிக்கிற காலத்துல இப்ப பல்தேட்டுக்கு ஒரு மந்திரம் ஒண்ணு உண்டு. சாதாரணமா அந்த மந்திரங்கள்லாம் ஸ்லோகரூபமா இருக்கும். அந்த மந்திரம் இங்கதான் வருது, இந்த இதெல்லாம் வருது. அதான் பத்திர சாகாதி சாத்தங்கள்ல வர மந்திரங்கள் ஸ்லோகரூபமா இருக்கும். பத்திர சாகாதி தானேன ஏகிதாயு மேதசா பத்திர ஜாதம் சித்தேஷு ஸ்மிருத்தம் மர்ஹத மந்திரஹி இனங்கிரியாயு இதெல்லாம் இருக்க ஸ்லோகங்கள்லாம் இங்கதான் வருது. திலீபன் மகாராஜா அவுர்வர்னு ஒரு மகர்ஷி, க்ஷீரசகோத்திரத்துல சேர்ந்த 5 ரிஷிகள்ல ஒரு பார்கவ சாவன அப்னவான அவுர்வ ஜாமதகினியான்றதா சொல்லி அது மாதிரி அவுர்வர்னு அயோனிஜர் தொடையிலேருந்து அவர் திருத்தோப்பனாருடைய தொடையிலேருந்து உண்டான ஊதுன தொடை அதுலேருந்து உண்டானவர்னு சொல்ற வழக்கம் வர. அவர்கிட்ட போய் திலீபர் மகாராஜா வந்து கேட்கிறார். கேட்ட உடனே 4வது நிமிஷத்துல இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல தர்மசாஸ்திரங்கள் மொத்தம் வருது. அதுல வர ஸ்லோகங்கள் அநேகமா பூர்வாச்சாரம் எல்லாரும் கையாளுறோம். திருமதஸ்தானம் செய்வாள்லாம் கூட ஸ்லோகத்தை எடுக்கிறார். அந்த மாதிரியா ஏன்னா அவளுக்கும் இந்த சாத்தாதிகள்லாம் உண்டு, நித்தியகர்மாக்கள்லாம் உண்டுன்றாரு. அந்த மாதிரியாக புராணம்னு சொன்னாலே இப்படி இந்த புராணம் தான் அவ்வளவு பிரசித்தமானது. அது இப்படிப்பட்டதான் சிவபிரகாசியில விஸ்தாரமா மிச்ச புராணங்களை விட இந்த புராணத்தினுடைய பெருமையை பத்தி எல்லா இடத்துல என்ன சொல்லுவா, இங்க ஒரு இடத்துல வச்ச வாயுவை பத்தி சொல்லுன்னு கேட்பார். யாராவது ரிஷி இருப்பார், நேமிஷாட்டத்தில் உட்காந்துருப்பார் வியாசர், எனக்கு இந்த வாயுவை பத்தி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு. ஆஹா அந்த வாயுவா இந்த சொல்றேன் கேடுன்னு உடனே வாயு புராணம் ஆரம்பிப்பார். அக்னியை பத்தி சொல்லுன்னு யாரா கேட்பார், அக்னி புராணம்னு ஆரம்பிப்பார். ஸ்கந்தனை பத்தி சொல்லுன்னுவர். அதே பிரகாரம் சிவபுராணம் சிவனை பத்தி சொல்லுன்னுவர். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தர் அந்த பேரை சொல்லி சொல்லுவா. இங்க அது கிடையாது. இந்த புராணம் ஆரம்பிச்சு என்ன வேடிக்கைன்னு கேட்டா, எத்தனையோ விதமான பெருமைகள் இருந்தாலும் இதுவும் ஒரு பெருமை. என்னடான்னு கேட்டா, இந்த புராணத்தை ஆரம்பிக்கிற காலத்துல வேடிக்கை என்னன்னா, புராணத்தை யார் பிரவச்சனம் பண்ணாரோ அவர் பராசரர். வியாசகுடையதான திருத்தோப்பனார் அவர் தான் இந்த பராசரர் பண்ணார். அவருக்கு 30 வயசு. இவருடைய சிஷ்யர் யார் கேட்கிறாரோ புராணத்தை மைத்திரேயர்னு பேரு, அவருக்கு 80 வயசு. போர்மா 80 வயசு விருத்தர். அவர் அங்கே இதாங்க பறந்த கதை. அங்கே வந்த உடனே என்னமோ தண்டத்துக்கு காலத்தை போய்விட்டேன், வீணா போட்டு காலமெல்லாம் குழந்தை குட்டி பசங்கள் அப்படி எல்லாம் பண்ணி இப்படியே பார்த்துட்டு இருந்துட்டேன். ஒரு பிள்ளைய பார்த்தா பிள்ளைக்கு பிள்ளை பிறந்தா தேவையில்லைன்னு தோன்றது. இப்போ பிறந்த உடனே குளிப்பேன், எங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் அப்படியே இருந்துட்டேன். ஏதோ ஒரு நாள் இப்பதான் எனக்கு தோதித்து பளிச்சுன்னு
பழுதே பல பலம் போயின என்று அழுதேன்னு ஆழ்வார் சாய்க்கலையா? அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையெல்லாம் வீணா போட்டு இப்போதான் தேவர் கேட்டிருக்கார், ரொம்ப வியாபகர், ரொம்ப வாஸ்தவர் கேள்விப்பட்டிருக்கேன், உங்ககிட்ட வந்தேன் வச்சு சேவிச்சு பராசரம் முனிவரம் கிருத பௌர்வா அன்னிகிரியம் மைத்ரேயா பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்தியச்ச. வயசு 50, இவருக்கு 30. அவர் கீழே விழுந்து சேவிச்சு அபிவாதனம் பண்ணி, ஐயோ மகா பிரம்மவித்து, நீ எவ்வளவு பெரிய வயசானவர், எனக்கு சேவிக்கிறதாவது, நான் ரொம்ப சின்ன பையன் அப்படின்றார். விப்ராணாம் ஞானதா ஸ்ரேஷ்டம். பிராமணாளுக்குள்ள ஞானம் அனுஷ்டானம் இது யாருக்கு நிரம்பி இருக்குதோ, ஆத்ம குணங்கள் யார் நிறைஞ்சிருக்குதோ அவளுக்கு தான் பெருமை. நான் குணா போட்டேன், எனக்கு இதான என் கடத்தறதுக்கு வேண்டிய வழி சொல்லுன்னு கேட்கிற, அது ஒரு பெருமை. அத்தோட கூட யார்கிட்டேருந்து இந்த லோகமெல்லாம் உண்டாச்சு, யாரால ரட்சிக்கப்படுறது, யாரால கட்சி காலத்துல பிரளய காலத்துல யார் இடத்துல போய் எல்லாம் முடங்குறது, எல்லாரையும் உள்ளுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறவர் யாருன்னு பொதுப்படையா கேள்வி. என்ன சொல்லணும் இல்லையா? வாயுவை சொல்லு, அக்னியை சொல்லு, அவரை சொல்லு, இவர் சொல்லுன்னு பேரை சொல்லி சொன்னா இந்த இடத்துல இவரை சொல்லுன்னா அவருக்கு தான் சொல்லணும். நானு ஒரு மந்திரி வர, அவர் அந்த மந்திரியை பத்தி ஏதாவது, ஏன்னா அந்த மந்திரி யாரும் அவர் பேர் வேணும் அத்தனை பேனர் எல்லாம் போட்டு அட்டகாசம் பண்ணுவார். வேற மந்திரி பேரை சொன்னா ஒத்துப்பானா? அது மாதிரி அப்படிதான் இருக்கு மிச்ச இடத்துல எல்லாம். ஆனா இதுல அப்படி இல்லை. பொதுப்படையான கேள்விக்கு விஷ்ணுவசகாசாது பூதம் ஜெகத்து தத்திரேவஸ்திதம் ஸ்திதி சம்யமகர்த்தாசோ ஜெகதவச ஜெகச்சசா. இது கேட்டதுக்கு ஒரே ஸ்லோகத்துல முதல்ல சுருக்கமா ஒரு இடத்துல சொல்றேன். யார் எஸ்மாதிரி யார் இடத்துல இருந்தாச்சுன்னு கேட்டோம் இல்லையோ, விஷ்ணுவசகாசாது பூதம் எம்பெருமான் விட்டு விட்டேந்து வந்தது, அவர் தான் ரட்சிக்கிறார். பிரளய காலத்துல அவரிடத்துலதான் எல்லாம் ஒடுங்கி அடங்குறது. அதனால அவர் தான் ஜெகத்துக்கெல்லாம் காரணமானவர். அந்தரியாமையா எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள இருந்துட்டு அதில் ஆட்டி படைக்கிறாரப்பா. அத்தாலே உலகமே அவர் தான் சொல்றதுல ஒரு தப்பு ஒண்ணும் இல்லைன்னு ஆரம்பிச்சு பொதுப்படியா கேட்ட கேள்விக்கு விசேஷமா சொல்றாருன்னா, அப்போ மிச்ச இடத்துல எல்லாம் போல அந்த தேவத்தை கிட்ட ஒரு அபிமானத்தால் சொல்லலை, இருக்கிற உண்மையை சொல்றார். அவரும் கேட்கிறவர் இருந்தார், விஷயம் தெரிஞ்சவர். சாஸ்திரத்தை முறைப்படியா வாசிக்காமல் 80 வயசு மட்டும் அவர் காலத்தை ஓட்டுட்டு இருந்தாலும் பல பெரியவாகிட்ட கேட்டுப்பாரு இல்லையா? பகுபியா ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம் ஞானவர்தாக மயாராஜன் பகவ பரிபாசிதான்னு பீஷ்மர் சின்ன வயசு கதையெல்லாம் மகாபாரதத்துல வருது, இங்கேயும் வருது. இந்த பீஷ்மருடைய கதையெல்லாம் வருது. சின்ன கங்கை அவ தாயா, அவனுக்கு ஏதோ பூலோகத்துல கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு தள்ள எடுத்து அவனுக்கு ஏதோ சாபம், அஷ்ட வசுக்கள் இவாளு கொஞ்ச நாள் பூலோகத்தில் இருக்கணும், கங்கைக்கு பிள்ளையா வந்து பிறக்கிறேன், நான் என்ன பண்ற, எப்படியாவது எனக்கு சீக்கிரமா எங்க எல்லாத்தையும் தேவலோகத்துக்கு அமுச்சு விடுன்ற அஷ்ட வசுக்கள். சரிதான், சந்தனு இருந்தார், அவர் தான் பீஷ்மருக்கு தவப்பினார்வா. குழந்தை அவர் என்ன பண்றா, கங்கை அத்தியாவசியம் அப்சரஸ், தேவலோகத்து ஸ்திரீ இல்லையா கங்கைன்றவள். அது தேவலோகத்துல இருந்தவள் தான் தேவகங்கை தானே. அது பூலோகத்துல அப்சரஸ்கள் மாதிரி அழகானவள். அவள் எப்படி கங்கை கரையில ஒரு அழகான பெண் ரூபத்துல இருந்து கொலாவினா. சந்தனு வேட்டையாட போனேர் பார்த்தேன், எனக்கு எல்லாம் பண்ணிக்கிறேன், பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணுன்னா, நான் என்ன காரியம் பண்ணினாலும் தப்பு காரியம் வந்து பண்ணா கூட, உங்களுக்கு பிடிக்காத காரியமா இருந்தா கூட அந்த காரியத்தை நான் பண்ணினா நீ ஒன்றும் கேட்கக்கூடாது. கேட்ட அன்னைக்கு விட்டுட்டு போடுவாங்க அப்படின்னா. இவருக்கு இருந்த அந்த ரூபலாவண்யங்களை பார்த்து ஆட்ட வந்துட்டேன். யாருக்கு ஸ்திரீகளுக்கு மயங்காத யாரு ஆச்சா கொஞ்ச நாள் ஆச்சு. கல்யாணம் பண்ண குழந்தை பிறந்தது, பிள்ளை குழந்தை பிறந்தது. உடனே என்ன பண்ணா மண்ணை முடிச்சுட்டான், போட்டான். கேட்கறதுக்கு நாக்கு வரைக்கும் வந்து வாய கேட்டா விட்டுருவேன்ட்டாட. சரி, இந்த குழந்தை போனா என்ன, வேற குழந்தை பெற்றுக்கலாங்க அப்படின்ட்டு பயமுண்டு ஜெரிச்சுட்டேன். 2வது 30 நாள் கழிச்சு 2வது குழந்தை, 3 ஆச்சு, 4 ஆச்சு, 7 குழந்தை. ஆங்கல 7 குழந்தைய கொண்டு விட்டா. 8வது பீஷ்மர் சின்ன குழந்தை, அது அதை கொள்ள போனா ரொம்ப போச்சு விட்டார். அநியாயம் பண்றியே, உனக்கு கருணையே இல்லையா, பெத்த மனம் பெற்று பிள்ளை மனம் கல்லுன்னுவா, 7 குழந்தை அத்தை போய் கொண்டு போடுறியே, அந்த மாதிரி மாதிரிலாம் பண்றியே, என்ன அநியாயம் பண்றியே, உனக்கு எவ்வளவு காப்பம் தெரியுமா அப்படின்னா தப்புன்னு குழந்தை கீழே போட்டா போயிட்டான். என்ன சொன்னேன், என்னதுன்னா நான் பண்ற காரியத்தை தப்புன்னு தெரிஞ்சுட்டு இருந்து என்ன கேட்கிறாரோ அது விட்டுருன்னு சொன்னாலும் இல்லையா, விட்டுட்ட உடனே என்ன போச்சு, இவருக்கு சரி போனா குழந்தைன்னா கொஞ்சம் தூரம் வாசல் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்தான். திருப்பி வந்து குழந்தை எடுத்துட்டான். அப்படின்னு கூடாது, உடனே நோனாக சேர்க்கிறேன். கவலைப்படாத, நான் வாஸ்தவம் சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். இத்தனை நாள் 7 குழந்தைகளை கொண்டிருக்கேன். இந்த குழந்தைய நான் வந்து சொல்லலை, சத்தியம் எடுத்துட்டு போய் குருவாய் கொண்டு வந்து கொடுக்குறேன்னா மையவாங்க சத்தியமாங்க எடுத்து முட்டா, தேவலோகத்துக்கு எடுத்து முட்டா. எப்படி எடுத்துட்டு போட்ட உடனே கொஞ்ச நாள் 22 வயசு 24 வயசு 22 ஒரு புராணத்துல 22 வருது, 24 ஏதோ இருக்கட்டும். என்ன வாசி பெரிய ஆச்சாரம் அவர் ஆசிண்டு பிள்ளை கங்கை வரா. கங்கையோட 10 குழந்தைய பெற்றுட்டு 8 குழந்தைய அவளை தெரியுது. தேவலோகத்தை
பிள்ளை தெரியல, இவருக்கு யாரு தெரியல, அடையாளம் தெரியல. நீ யாரப்பா நீன்ற, டேய் அப்பாவை சேவிடான்ற சேவிக்கிறா. அப்பதான் இவருக்கு அன்னிதனும் எடுத்துட்டு போன குழந்தையா, அப்படியா இது யாரப்பா நீ, என்னோட இந்த மாதிரிதான் இது கங்கையுடைய பிள்ளை காங்கேயன், எனக்கு இந்த மாதிரி சமாச்சாரம், பீஷ்மர்னு பேர். அப்படியா சந்தோஷம், என்ன வாசிச்சிருக்க பிள்ளையாச்சு, அடுத்தது ராஜாவா வர வேண்டியதாச்சே அப்படின்னு கேட்டேன். ஞானவிருதா மயா ராஜன்னு பகவத் பரியுபாசிதா, யாரார்கிட்ட எந்தெந்த ஞானமோ அநேகம் பெரியவா கிட்ட போய் வாசிக்கிறேன். எங்க அம்மா என்ன வெறுமை வைக்கல. தேவலோகத்துல பிரகஸ்பதி கிட்ட போனேன், எல்லா சாஸ்திரங்களையும் வாசிச்சேன். இந்திரன் கிட்ட போனேன், அஸ்திர வித்தியெல்லாம் கத்துட்டேன். வாயு கிட்ட போனேன், அது கத்துனேன். பரமேஸ்வரன் சிவகிட்ட போனேன். அந்த ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு கெட்டிக்காரா. யார்கிட்ட என்னென்ன உண்டோ அவரு சுக்கராச்சார் ராஜநீதிகள் ராஜாவாச்சார் அதெல்லாம் அதெல்லாம் பண்றது எல்லாம் தேவண்டோலி அதெல்லாம் தெரியும். இப்படி எல்லார்கிட்டையும் கத்துட்டேன். கத்தவனா கேடு சொல்றேன்னு அப்படியான ஒரு வாரி கட்டின்றார். கதை போகணும். அப்ப எடுத்து காட்டி சுவாமி தேசிகன் சாய்க்கிறாருன்னா, காலத்தை வீணாக்காமல் எப்பப்போ அவகாசம் ஏற்படுறதோ பெரியவாகிட்ட எல்லாம் போய் கேட்டு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ன்றா. அந்த மாதிரி நீ என் வாழ்நாளில் வீணா போட்டேன், உங்ககிட்ட கேட்டுக்க வந்திருக்கேன். நான் சேவைக்கு தான் சேவிப்பேன், அந்த சேவையை நீ எடுத்துக்கணும் அப்படி இருக்கு. இந்த மாதிரி இந்த மைத்திரே அது 80 வயசு வருதர் அவர் சேவிக்க அவருக்கு இந்த மாதிரி உபதேசம் பண்ணி கொடுத்தான புராணம். ஆச்சரியமான புராணம் இது. இதுல பொதுப்படையாகவும் வருது, எல்லா விஷயம் பெருமாளை பத்தின எல்லா சமாச்சாரம் வருது, எல்லா அவதாரங்களும் வருது. தசாவதாரம் நமக்கு ஏதோ ஒரு காரணத்தால பூமிக்கு நன்மைகளை பண்ணின அவதாரங்கள்னு வச்சுட்டு ஒரு தசாவதாரம் மச்ச கூர்ம அவதாரங்கள்லாம் சொல்லிட்டு இருப்போம். எத்தனையோ அவதாரம், ஐக்கிய அவதாரம் வருதா, அம்சாவதாரம் வந்ததா, தத்தாத்திரேயனா பெருமாள் அவதரிச்சார் வந்திருக்குதா, அம்ச மத்ஸ்ய அயக்ரீவ நரநாராயண, இதெல்லாம் நரநாராயண அவதாரம்லாம் தசாவதாரத்துல சேர்றதா, இதெல்லாம் சேரல. அது அப்பப்போ பெருமாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக யாராருக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு எத்தனை அவதாரங்கள்லாம் பாகவதத்துல 24 அவதாரம் சொல்லுது. 60 அவதாரத்துக்கு வேறு சொல்லிருக்குது. இது மாதிரி விஷ்ணு புராணத்திலே பிரகட்டித்த ஹம்ச மத்ஸ்ய கமடா தியவதாரசதா விபுதசரிச்சியம் விஷகிரீசதையே வகசி கம்சம் மத்ஸ்யம் இந்த மாதிரி கமட்டம் சொல்லக்கூடிய ஆமை இப்படிதான் 100கணக்கான அவதாரம் இல்லையா. நமக்கு தெரிஞ்ச அது சின்ன ஒரு மான் கண்ணா கூட பெருமாள் அவதரிச்சாருன்னு வருது. மேல வரப்போறது விஷ்ணுபுராணத்திலே வர ஒரு மான் இருந்த மாயாபுரம்னு பேர். மாயாபுரம்ன்றது இப்ப ஹரித்வாரம்ன்ற ரிஷிகேஷம், அதுக்கு 2க்கு நடுவில் இருக்கப்பட்டதான இடம். யாத்திரை பதிரிகாசிரமம் போறதுக்கு யாரோ பிராமணர் போன குடும்பத்தோட கூட நடந்து போன அந்த நாள்ல இப்ப இப்பதானே எல்லா சௌகரியங்களும் நடந்து போயிடும். அப்பா கஷ்டமா இருக்குது, என்ன பண்ணுவேன். அதால இந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு நிழல் இருந்தா தேவையில்லைன்னு முதல்ல போற வழி ஒரு சின்ன சின்ன செடிகளா இருக்குது, அதாவது ஒரு மரமா இருந்தா தேவையில்லைன்னு திடீர்னு பார்த்தா ஒரு மரம் வந்துச்சு. என்னடா அது ஆச்சரியமா இருக்குது அப்படின்னா, 17 வயசுல மரம் வந்த உடனே மரம் இருந்தா லாபம் என்ன, ஜலமானா இருக்கு, ஆறுகள் காட்டு அருவி அதெல்லாம் இருக்குது. அதான ஒரு பழங்களை இருந்தது பல விஷயமா இருந்தா தேவையில்லைன்னு அது உடனே மாமரமா கொடுத்து அது ஒசர மரம் ஒசர இருக்குது. இது யார் ஏறுறது, நான் வயசானவன் ஆம்பியார் குழந்தைகள்லாம் இருக்குது, எங்க என்னால ஏற முடியாது, கீழே விழுந்துட்டா குள்ளமா இருக்கக்கூடாதான்னு கடாந்து குள்ளமா கொடுத்து. குப்ஜாமரம், குப்ஜம்னா குள்ளமான, ஆமரம்னா மாமரம். இப்படி என்னது கனாதானா காண்றான், நிஜம்தானா இது, என்னடா இது அசரீரி வாக்கு, சரீரில காதல சப்தம் மாத்திரம் கேட்கறது. ராமனோத்தமரு பரம பாகவதர் நல்ல காரியம் பண்றதுக்கு போற யாத்திரைக்காக, நான் தான் உனக்கு அனுகூலத்துக்காக பண்றேன், நான் தான் பெருமாள் உனக்காக பண்ணினேன். அப்படியா, ஒரே ஒரு பிரார்த்தனை என்னன்னா, இந்த மாமரம் இப்படியே இருக்கணும், என்னைக்கும் பழுக்கணும், என்னைக்கும் காய்ச்சல் வரவாயிருந்து எத்தனை பேர் போவ யாத்திரைக்கு பதிரிகாசத்துக்கு எல்லாருக்கும் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும், எனக்கு அது பண்ணா போறோம்னு பிரார்த்திச்சாருன்னு வருது வரட்டும். அதனால அதுல கூட ஒரு அவதாரம் தான், உச்சாம்பரமான ஒரு அவதாரம். அந்த மாதிரி எங்கெங்க எந்தெந்த அதுல வேடிக்கை என்னன்னா, பக்கத்துல ஒரு மாங்கன்னு அதுவும் மாமரம், அது பிராட்டி பாகவத்து வரப்போறது. எங்கெங்க பெருமாள் எந்த மத்ஸ்யாவதாரம் எடுத்தாருன்னா அவளும் ஒரு சின்ன ஒரு நமக்கு அந்த மத்ஸ்யாவதாரத்துல மத்ஸ்ய ரூபத்தோட கூடிய பிராட்டியுடைய சம்பந்தத்தை பத்தி தெரிவிக்க வேண்டிய கதை ஒண்ணும் இல்லாதால புராணங்கள்ல இருக்கு, ஒரு கதை வரல. ராமாவதாரத்துல சீதையை பத்தி கதை வர்றது, சீதை பத்தி தானே சீதாயா சரிதம் பார்த்து இப்படி பிராட்டி பத்தி கதை வருது, சிசுபாலம் தெரிஞ்சுனா கல்யாணம் பண்ணிக்கிறது வரலாம் கதை. இப்படி எல்லாம் இல்லாதால மத்ஸ்யகூர்மா தேவதாரங்கள்ல பிராட்டி அவதாரம் பண்ணலன்னு வச்சுக்கூடாது, அவள் தப்ப பண்றா. இது மேல எல்லாம் வரப்போடுது. அந்த மாதிரி எங்கெங்க
எங்கெல்லாம் பெருமாள் அவதாரம் பண்றாரோ கூடவே அங்க நிழல போல பெரிய பிராட்டியாரும் இந்த மாதிரி கூட இருந்து அவதாரம் பண்ணி திவ்ய தம்பதிகள் நமக்கெல்லாம் க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள். இப்படியாக அநேக விதமானதான இதிகாச புராணங்கள், எத்தனையோ இத்தியாசம் புராணங்கள்லாம் இருக்குது. ராமாயண இதிகாசம், மகாபாரதம், விஷ்ணு தர்மம், இதெல்லாம் இத்தியாசம் சேர்ந்தது. புராணங்கள் கேட்க வேண்டாம், 18 புராணங்கள், அதில் 18 உப புராணங்கள், அதுக்கப்புறம் எத்தனை விதமான இதுகள்லாம் கலைகள். பிரம்மாண்ட புராணம்னு ஒன்று எதாவது இருக்குதுன்னா பிரம்மாண்ட புராணத்தை பார்த்து சொல்லிடுவாங்க. அது என்ன எங்க எத்தவனா இருக்கும். அது மாதிரி கந்த புராணம்னு இருக்கு சொல்ற வழக்கம், யாரும் தப்பா எண்ணக்கூடாது. அது மாதிரி எந்த புழுவும் கந்த புராணத்துல இருந்து சாப்பிட்டுன்னா ஏதாவது திருட்டு 10 ஸ்லோகம் பண்றது சரியா பண்ணிட்டு ஏன்னா கந்த புராணத்தை திருட்டு போடுவேன். அப்படிலாம் இல்லை சார். நான் முன்னே சொன்ன மாதிரியா ஆபஸ்தம்பர் முதலான வாழ மகான்கள்லாம் பிராச்சீனத்தில் இருந்தோம். அவ்வளவு பேரும் சங்கர ஆதிசங்கர் இப்பதான் அடுப்பார். அத்வைதம் அது வேற. அது அவர் சித்தாந்தம் அத்வைதம், பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணுதான், பிரம்மமே தான் ஜீவன், ஜீவனே தான் பிரம்மன்ற மாதிரியான அவர் கருத்து. அதுவே தவிர பரம வைஷ்ணவர் அவர். விஷ்ணு பாரமியத்தை ஒத்துண்டவர். விஷ்ணுதான் பரதேவத்தை சகுணம் நிர்குணம் ரெண்டா சொன்னார். சகுணத்துல வரைச்ச பெருமாளுடைய பிரபாவத்தை அதிகம் சொன்னார். அவர் புராணங்கள்ல இந்த பின்னாடி யாரும் வந்து எல்லாம் அவர் பண்ணார், சங்கராச்சாரம் பண்ணாருன்னு இப்ப இருக்கிறவர் பண்ணாலும் சங்கராச்சாரம் தான் அவரே பண்ணாருன்னு என்னென்னோ எல்லா தேவதைகளையும் பற்றி தத்துவ ஸ்தோத்திரங்கள்லாம் வந்து தவிர அவர் வந்து அவர் கிரந்தங்கள்ல சாசனாமத்துக்கு சாசனா பாஷ்யம் பண்ணாரு. முதல்ல கிரந்தம் எழுதணும்ல, கிரந்தம் எழுதணும்னு சொன்னா பார்வதியே வந்து அவ கதை எழுதியிருக்கா. பார்வதி கிட்ட போய் கேட்டாராம், என்னடா ஏதாவது புஸ்தகம் எழுதி கொடுனா. உடனே விஷ்ணு புராணம் எடுத்து கொடுத்தாரு. விஷ்ணு புராணம் பெரிய சாஸ்திரம்லாம் வாசிவேன். விஷ்ணு புராணம் என்ன வெறும் பகவன் நாமாக்கள் தான், திருநாமம் தானே. இதுக்கு வர எழுதுறதுமே பெரிய சமமா என்ன அப்படின்ட்டு இதை வேண்டாம் வச்சுட்டு வேற கொண்டாடினால திரும்பி 2ஆந்திரம் கொண்டு கொடுத்தா அதே விஷ்ணு புராணம் இதுதான் சாஸ்திராமத்தை கொடுத்தாலும் 3ஆந்திரமும் கொடுத்தாலும் சரி பகவன் நியமனமாட்டம் இருக்கு. அப்புறம் அதுலேயே தன் சாமர்த்தியத்தை காட்டி விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணார். என்னன்னா சோதி விச்சாமியம் பிரபுன்னு அவள்தான் கேட்கறா சார். பார்வதி பரமேஸ்வரர்கிட்ட வந்து சோதி கேட்கறதுக்கு விரும்புறேன் நான், எல்லாரும் பெருமாளுடைய திருநாமத்தை எல்லாத்தையும் கேட்கணுங்கிறதுக்காக தான் கேட்டார்னு கடைசியில பல ஸ்ரீலாம் சொல்லிச்ச ஸ்லோகம் சொல்லியா. அந்த மாதிரி அப்புறம் அந்த மாதிரி பரம பாகவதர் வேற தேவதாந்திரங்களை பத்தி எல்லாம் அதிகமா ஒன்றும் சொல்லலை. சொல்லியிருந்தாலும் பெருமாளுக்கு அடங்கின மாதிரியா இருக்கக்கூடியவான்னு தான் எழுதியிருக்கார். அதான் சாஸ்திரார்த்தம். அவர் நிறைய எழுதியிருக்கார். எந்த சூத்திர பாஷ்யத்திலோ, சாந்தோக்கிய உபனிஷத் பாஷ்யம், பிரதாரணிக்கு உபனிஷத் பாஷ்யம் எல்லாத்துலயும் வரைச்ச விஷ்ணு புராணத்துல இருந்து தான் ததுப்தம் புராணேன்னு இருக்கு. இது மாதிரி புராணத்தை சொல்லுவது பாருங்க. என்னன்னா விஷ்ணு புராணமாக தான் இருக்கும். அந்த ஸ்லோகம் வேற எங்கேயும் வராது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடியதான சமாச்சாரம். இந்த அவகாசம் எவ்வளவு தூரத்துல அவர் அந்த சுவாமி சாப்பிட்ட இது 16 நாளைக்குள்ள இது முடிக்கணும்ன்றது வைக்க முடிய போறது, எத்தனை நாளாக போகிறதோன்னு சொல்லிட்டு இது பண்ணார். வாஸ்தவத்துல அவதாரிக்கையே இவ்வளவுதான் யாருது. இதுக்கு மேல எல்லாம் விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள மேல ஒரு கதையை மேல இருந்து மாதிரி தள்ளிட்டு போனால் கூட அதுல வர கதை மிச்ச கதைகளுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா கதாபாகம் குறைவு. இதுல விஷ்ணு புராணத்துல கதையா சொல்லக்கூடிய பாகம் குறைவு. முதல்லயே சொன்ன மாதிரி சாஸ்திரம்னு பாஷ்யக்காரர் திருவிழப்பட்டிருக்கார். சாஸ்திர விஷயங்கள் தான் நிறையா இருக்கும். மிச்ச புராணங்கள்ல எல்லாம் கதாபாகம் அதிகமா இருக்கும். ஒரு வாக்கியம் போச்சு வச்சு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவான். இங்க அப்படி கிடையாது. அந்த மாதிரியாக கூடியதான ஒருத்தர் சாஸ்திரம் இது. அவர் சொல்றார் சூத பௌராணிகர் எல்லா புராணிகளுக்கும் அவர் தான் பிரவச்சனம் பண்ணினவர்னு சொல்ற வழக்கம். நிமிஷாரண்யத்துல விசேஷமா இந்த கோமதின்றதான ஆறு அந்த ஆத்தங்கரையில அந்த இடத்துல எல்லாரும் இருக்குச்சு. அவ எல்லாம் இருந்தா முதல்ல வரைக்கும் இந்த சூத பௌராணிகர் புராணத்துக்கெல்லாம் அவர் தான் பிரவச்சனம் பண்ணினவர். அவர் என்ன பண்ண பராசரம் முனிவரம் பௌர்வா அணிகத்திரியம் மைத்ரேயா பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்திய முதல் ஸ்லோகம் ஆரம்பமானதால் சொல்றேன். இதே மாதிரி ஸ்லோகத்தை ஒண்ணு சொல்லிட்டு நான் சொல்றதுன்னு ஆரம்பிச்சா 6 வருஷம் ஆனாலும் முடியாது. ஏன்னா இந்த கிரந்தமானது ஏன்னா 6000 ஸ்லோகங்கள். திருவாராயிரம் எப்படி இதை வச்சுட்டுதான் ஸ்ரீவிஷ்ணு புராணம் எப்படி 6000ன்னா ஒரு ஓலை புஸ்தகத்துல ஓலையில நீளம் கேட்டு ஆரம்பிச்சு இந்த ஒரு வரி எழுதினா அதுக்கு ஒரு கிரந்தம்னு பேரு. அதான் அட்டையாருக்கு 32 எழுத்து இருக்கும். ரொம்ப பெருசாவும் எழுதாத ரொம்ப சின்னதாகவும் எழுதாத திட்டமா எழுதக்கூடியவாள் ஓலையில எழுதினவாளுக்கு தெரிஞ்சவாள் இருந்தா பார்த்தா அந்த மாதிரியாக ஒரு வரி இருந்தா அத்தனை இருக்கோ அதை கணக்கு பண்ணி அது திருவாராயிரப்படி திருவாரூருக்கு 1000 பாஷுக்கு 6000 வரி வரும்படியா அவர் எழுதினார். அது ஏன் எழுதினார்னு கேட்டா ஸ்ரீவிஷ்ணு புராணம் 6000 கிரந்தங்கள் சொல்ற வழக்கம். அந்த மாதிரி இது வந்து சங்கரத்தை இத்தனைக்கும் எல்லா புராணங்களும் தேவலோகங்கள்ல விஸ்தாரமா
எல்லாம் ராமாயணம் சதகோட்டி பிரவிஸ்தரம் சொல்லலையா, அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்ட சுருக்கமா சொல்லி அப்புறம் வர வர வாசிக்கிற வாழ்க்கை காலம், வயசு குறைவு, ஞானம் குறைவு, சக்தி குறைவு, நிறைய எத்தனை நல்ல காரியத்துக்கு நல்லதுக்கு எல்லாம் விக்னம் எங்கேருந்தே தேடிட்டு வரும். நல்ல காரியம் ஒண்ணு பண்ண போறாங்கன்னா விக்னங்கள் தடையெல்லாம் தடைகள் அது மாதிரி வந்துட்டு இருக்கும். அதனால எல்லாம் பெரியவாள்லாம் சுருக்கிதான் வச்சிருக்கா. அது வியாக்கியானங்களும் பிராச்சீனத்தை பண்ணியிருக்கா. இன்னும் விசேஷம் என்னன்னு கேட்டா, இந்த விஷ்ணு புராணத்துக்கு நம்ம விசிஷ்டாத்வைத ரீதியாக எங்களாழ்வான்னு சொல்லக்கூடிய மகா, அதாவது இப்ப நடாதூர் அம்மாளுடையதான ஆச்சாரியன். அம்மாள் தெரியும், தேசிகனுக்கு ஆச்சாரியன் அப்புள்ளார், அவருக்கு ஆச்சாரியன் நடாதூர் அம்மாள். நடாதூர் அம்மாள் அப்பா கிட்டே காலக்ஷேபம் ஆரம்பிச்சான்னு கதையெல்லாம் கூட உண்டு. அப்புறம் இவர் எதுக்கத்தானே ஏதாவது கேள்வி கேட்டுட்டு வரான். கேட்ட உடனே போடா திருவள்ளுவரில சோழியன் இருக்கார். சோழியன் சோழியான்னா முன்ன குடுமையில சைட் குடுமை இல்லை, சைட் குடுமையில செய்வாருக்கு சைட்ல அந்த சிதம்பரத்துல இந்த நடராஜா கோவில பண்றாங்க, இது ஆடுவது. அதான் அவன் இவாள் அப்படி இல்லை, முன்பக்கம் புரட்சிக்காள். அது மாதிரி அதான் ஆழ்வார்கள்லாம் ஆழ்வார்கள்ல 3 ஆழ்வார்களும் புரட்சிக்காள். ஒன்றர் இதே பிரகாரமா வந்து இந்த ஆழ்வாரம் பிரதானமான முதல்கவி ஆழ்வாரம் அது சேர்ந்தவன், பெரிய ஆழ்வாரம் புரட்சிகர். ஆண்டாள் கேட்கவே வேண்டாம், அவ பொண்ணாட்டால இப்படி எல்லாம் இவெல்லாம் புரட்சிக்கால் தான் பிராச்சீனத்தில் இருந்திருக்கா. அப்புறம் யோகிக்கா நாளுக்கு தெல்லாம் பாரி முடிச்சது. அவர்கிட்ட போய் கேட்டு வாசிட்டு அம்மாளுடைய தவனார் நியமிச்சார்னு சொல்லி அங்கேருந்து போனார். கதையெல்லாம் உண்டு. மகாவியாபக விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் பண்ணுங்க இந்த சம்ஸ்கிருதத்துல ரொம்ப கம்பீரமா இருக்கும். சுருக்கமா இருந்தாலும் அந்த விளக்கம் பண்றது ரொம்ப கம்பீரமா இருக்கும். அந்த மாதிரி அவருக்குரியது ரொம்ப மகாப்பிரகான குரு நாராயணும் அகுருன்னு. எனக்கும் எல்லா லோகத்திலும் குருவான நாராயணன் தான் குரு அப்படின்னு எல்லாரும் அர்த்தம் பண்ணான். எங்களாழ்வான் அப்படி அர்த்தம் பண்ணல. அகுருன்னு அவர் தனக்கு ஒருத்தருக்கு குரு இல்லாதவர், அவர் ஒருத்தர் தான்டா. எல்லாருக்கும் இவருக்கு அவர் குரு, அவருக்கு இவர் குரு, அவருக்கு குரு சொல்லிட்டே போறான். சரி, பெருமாளுக்கு யாராவது குருன்னு உண்டான்னு கேட்டா அவதார காலத்துல சாந்தியபினி உண்டா, விஸ்வாமித்தர் உண்டா, விசிஷ்டர் உண்டான்னு இவா இடத்துல ஏதோ அவதார காலத்துல அப்பா அவருக்கு கிரமா உண்டா, ஏதோ அவதார காலத்துல வசுதேவரே தசரதரே தோக்கனார தாயாராக பாவிச்ச மாதிரியா ஒரு பாவனையை தவிர வாஸ்தவத்துல எம்பெருமானுக்கு குரு யாரும் இல்லை, அகுருன்னு அர்த்தம் பண்ணார். இப்படி எல்லாம் அந்த கம்பீரமான சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது எவ்வளவு சோற்றம் எவ்வளவு சுவாரஸ்யம்ன்றத பார்த்தவாளுதான் தெரியும். இப்ப எல்லா ஸ்லோகம் சொல்லல, ஆரம்பத்தால முதல்ல உபக்கிரமத்துல ஒரு 4 ஸ்லோகத்தை மாத்திரம் சொல்லிட்டு மேல பிரதான விஷயங்கள் எங்க வந்து விஞ்ஞானம் பண்றேன். அப்புறம் பராசரி எழுதுக மகரிஷி காத்தாலத்து அனுஷ்டானங்கள்லாம் சின்னதான் அனுப்பிடலாம்னு இந்த அதிகமான உபாதான வித்யா சுவாத்தியாயம் யோகம் மேல என்ன வரது ஒரு 5 பஞ்சகால பிரக்கிரியன்றது நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதாவது பிமால எழுத்து தான் மாட்டிட்டு கிரமம் காப்பெல்லாம் ஆட்டிட்டு பெருமாள் சந்திர போய் சின்னாந்தானம் பண்ணதுக்கு அப்புறம் உபாசனம் பண்ணிட்டு பெருமாள் சந்திர போய் பிரார்த்திக்கிற மாதிரி அது வரைக்கும் அதிகமனம் பண்ணி போயிருக்கு. அதுக்கப்புறம் உபாதான காலத்துலதான் யாருமே சிஷ்யாள் வந்தா அவளுக்கு பாடங்களும் சொல்றது போறதுன்னு வச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் வழக்கம் தெரியவாள்லாம். இவருக்கு பௌர்வாணிகம் பூர்வ அரசு, அதாவது முன்காலத்துல காத்தால் எழுந்த உடனே அனுஷ்டானம் என்னவோ அதெல்லாம் பண்ணார். ஏன்னா யார் அனுஷ்டானம் என்றாலும் அவர்கிட்டதான் வந்து ஞானம் சம்பாதிக்கணும். அனுஷ்டானம் இல்லாத பெருமை உபதேசம் மாத்திரம் பண்றேன், நான் வந்து ஞானம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா அது நிற்காது. உபதேசம் நிரட்சகான்னு அந்த தான் வந்து அவர் ஓரளவுக்காவது ஞானத்தை கற்க கசடர கற்பதை கற்றபின் நிற்க அதற்கு தகான்னு சொன்னான். அதாவது கொஞ்சமாவது அது தகுந்த மாதிரியான அனுஷ்டானத்தோடு இருந்தாலும் உண்டு. இல்லைன்னு சொன்னா அது சாஸ்திரங்கள் என்ன சொல்லிருக்கா, பெரிய மகன் தேசிகன் எடுத்திருக்கார். 2 மகான்கள் எழுறான். 2 பேரும் நல்ல பெரிய பரணகாந்திகள், நல்ல வேஷ்டவான், நல்ல இருக்கார். 2 பேரும் யாரும் புதுசு எனக்கு தெரியாது. யாரை முதல்ல ஒரே வயசு யாரை முதல்ல சேவிக்கிறதுன்னு மனுஸ்மிருதி வாக்கியத்தை எடுத்து காட்டினேன். 2 பேர்ல ஒருத்தர் வந்து இவர் தான் வாசிச்சவர். இவங்க அப்பா தான் ஒண்ணு வாசிக்கல, வாட்டுக்கு ஏதோ இவருக்கு அதிர்ஷ்டம் வாசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. நல்லா வாசிச்சார் இவரோடு சரி. இன்னொருத்தர் இருக்காரு வாசிக்கு குறவு. இவருக்கு அவருக்கும் கம்பேர் பண்ணா அவ்வளவு பெரிய படிச்சவர் இல்லை. ஆனா அவரும் படிச்சிருக்காரு, அப்பாவும் படிச்சிருக்காரு, தாத்தாவும் படிச்சிருக்காரு. அவரை முதல்ல சரி கேட்டாங்க. பரம்பரையா காப்பாத்துறாடா அந்த ஞானத்தை. பரம்பரையா இவர் இப்பதான்டா ஆரம்பிச்சு இதை பண்ற. இவ அப்படி இல்லை,
அந்த பரம்பரையா வேதத்தையும் வேதாந்தங்களையும் ரட்சிச்சுட்டு வரால அந்த மகான்களுக்கு ஒரு தனி ஒரு மதிப்பு தரணும் அப்படின்னு மனுஸ்மிருதி வாக்கியம் அதை எடுத்து காட்டி சோற்றிதான். அந்த மாதிரியா நம்ம சம்பிரதாயத்திலே என்னன்னா அம்சாந்தரியா வியாபகாலா இருக்காளோ அது கொண்டு வராளோ அவளுக்கு தான் பெருமை. ஞானத்தை வேண்டாம்னு சொல்ல வரல, ஞானம் இருந்தா உண்மையில நாட்டு முறையுதுன்னு சொன்ன மாதிரி அது விசேஷம் தான். அதை விட இதுதான் இப்ப வசந்தது. இவர் அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்க அப்ப வந்தாரு. இதான் சமயம் பார்த்து நைத்திரையா பரிபப்பிரச்ச பிரணிபத்தி அபிவாதிச்ச முன்னே சொன்ன மாதிரி என்ன சாட்டாங்கமா கேள்வி விழுந்தார். பிரணாமங்களை பண்ணார். பிரணாமத்தை பண்ணத்தோடு இல்லை அபிவாதனை பண்றார். இப்பெல்லாம் சில பேர் சுவாமி இவரோட என்னோட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் வயசு அபிவாதம் பண்றதுக்காக கேட்டேன்றார். அபிவாதி அவர் பண்ணக்கூடாதான். ஏன்னா ஒருவாடு நான் அவரோட ஒரு சச்சனமான ஆயிட்டுருக்கேன்னா அவர் அபிவாதி வந்து அவருக்கு எல்லாம் அஜ்ஞானம் சாஸ்திரங்கள கிடையாது. நான் தெரிவிக்காததுல எனக்கு உபயமாச்சு. வெளிப்பாடு முதலாண்டு தோகநாட்டு கிராமம் அகிராரம் நான் வந்து 4 நாளைக்கு வெளியில் போறதில்லை. அதுக்கப்புறம் அந்த இதுக்குதான் தண்ணீர் வீட்டுக்கு முதலாண்டுக்கு போய் திருவாண்ட செய்யணுன்றதுக்காக போச்சு. வெளியில மாம்பாக்கத்துல சுவாமிகள் இருக்க ஊர்த்தியோட சுவாமிகள் இருக்க பெருமான செய்திக்கு முன்னாடி வேதம் இல்லாத கொண்டு இன்னொரு பெருமான் பாதம் தொழில் இவர் நோய் தீர்ந்து நிறைய ஆழ்வார். முதல்ல பாகவதர் பரம பாகவதர் உபநேந்து கேட்டுருக்காருன்னு சொன்னேன். எனக்கு சின்ன வேணும் தெரியல. சேவிச்சுட்டு போறான்னு போறோம். அப்படி போய் சேவிக்கிறேன். அந்த சுவாமி பிரதிவந்தனம் பண்ணு எங்க தோப்பனார் ஐயோ நான் ஆட்சி தப்பா கொடுத்தேன், அவன் ஆட்சியில வராதுலாம் போடுது. இங்க போய் நான் பிரதிவந்தனம் அவனை சேவிச்சு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும்னு தான் ஆட்சி வந்தேன்னு சொல்றாரு. அது ஞாபகம் இருக்கு. இந்த வாரம் வாசவாச்சாரி பேரு அப்பாவுக்கு வாசவாச்சாரியா நான் அவனை சேவிச்சனே தவிர அபிவாதம் பண்ணல. காரணம் என்ன, சின்னவன் எனக்கு தெரியும். வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டவா தண்டவத்து பிரணமே பூமி. அது வைஷ்ணவம் இல்ல, சின்னவனா பெரியவனா வயசுனா எல்லாம் கேட்கல. அபிவாதம் பண்றது ஆசீர்வாதம் பண்றது வேணா அது அது வயசுல கொஞ்சம் பெரியவாளாக்கு அப்படி எல்லாம் என்ன இப்பதான் போல என்ன ஞாபகம் இருக்கு. இப்போ நான் எப்போ கிட்டத்தட்ட ஒரு 65 66 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சமாச்சாரம் எனக்கு இப்ப ஆச்சு. இத்தனை வயசுக்கு மேல ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் இருக்கு. அப்படியா சரி அப்படி ஆசீர்வாதம் பண்ணியாச்சு, அன்பு பண்ணியாச்சு. எதுக்காக சொல்ல வருதுன்னா அபிவாதனம் பண்ணி எல்லாம் பண்ண தத்தோ நிவேதாத்தியனம் அதீதம் அகிலம் குரு. வேதாத்தியனம் மாத்திரம் பண்ணிருக்க, சாஸ்திரம் வாசிக்கல, காலக்ஷேபம் எல்லாம் பண்ணல. உங்ககிட்ட இருந்து தான் இத்தனை வயசு கழிச்சு முன்னாடி 50 வயசு பெரியவர் அவர் வந்து வேதாத்தியனம் கிட்ட பண்றாரு. யாருக்கிட்ட? இவர் பராசரர்கிட்ட. அது மாதிரி தர்மசாஸ்திராணி சர்வாணி யதாங்காணி யதாக்கிரமம். தர்மசாஸ்திரம் எல்லாத்தையும் வேதாந்தங்கள் சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருப்தம் ஜோதிஷம் கல்பங்கள் இப்படி எல்லாம் வரக்கூடியதான வேதாங்கங்கள் எல்லாத்தையும் நீ தான் சொல்லி வச்ச. வேதாந்த விஷயத்தை கொஞ்சம் ஓரம் சொல்லணும்னா இத்தனை இருந்தாலும் வேதாந்தம் காலக்ஷேமம்னு தான் ஸ்ரீவைஷ்ணவால வித்வான்னு ஒத்துப்பார். அவர் தார்க்கியர் பரம பிரச்சண்ட தார்க்கியர், நல்ல வியாயிகர், நல்ல மீமாம்சகர், இது அமக்களும் அட்டகாசமா இருக்காருன்னா அவரை வித்வான்னு சொல்றது இல்லை. அவன் வேற சாஸ்திரமே தெரியாது. காலக்ஷேமம் ஸ்ரீபாஷ்யாதிகள் பண்ணியிருக்காரு பூர்ணமா நம்ம சம்பிரதாயம் தெரியும்னா அவரை வித்வான்னு. என்ன காரணம்னா வேதாந்தம் தான் முக்கியமானது. இதெல்லாம் இதுக்கு அங்கம். அது இதுக்கு அங்கமா வரக்கூடியதானே இந்த வேதாந்தத்துல வரக்கூடிய விஷயங்கள்லாம் தெளிவா தெரியறதுக்காக தர்க்கம் வியாக்கரணம் முதலாந்துகள்லாம் விசேஷமா சொன்னா எனக்கு பிரதானம் இல்லை. எப்படிறான்னு கேட்டா கீழே எங்களாழ்வான் சாய்க்கிறார். ஒரு பெண்ணு கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ற, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி பந்தல்ல திருமண விதானத்துக்கு எல்லாம் முன்னாடி எல்லாம் ஆக்ஷன் வரலையா, எல்லாம் பண்ணா ஆபரணங்கள்லாம் போட்டா புதுசா பட்டுக்கிட்டு வஸ்திரங்கள்லாம் கொடுத்தா தலைக்கணியா பூலாம் வச்சா நெத்தி கட்டுக்க மறந்துட்டான். யாராவது ஒத்து போல இத்தனையும் இல்லாத போயிட்டா கூட ஆபரணம் எல்லாருக்கும் இருக்காது. 7 கூட இருக்கலாம். 7 இடத்துலாம் எல்லாருக்கும் ஆபரணம் உண்டானா ஏதோ ஒரு மாலைகளே சின்னதா ஒரு புஷ்பம் கொடுப்பா. ஆனால் நெத்திக்கு ஏதாவது ஒரு திலகம் உனக்கு திலகம், அதாவது ஞாச திலகம்னு சுவாமி தேசிகன் ஞாச சரணாகதி இல்லாத அழுத்துன்னா திலகம் இல்லாத மனுஷனை போலேன்னு காட்டுறதுக்குதான் ஞாச திலகம்னு அதுக்கு பேர் வைக்கச்சேவே திலகம்னு பேர் வச்சாருன்னு பெரியவாள் சொல்றவள். பரிகலையத்தான் ஞாச திலகம் முத்ரா தேகன்னு கட்சியில பிடிக்கச்சேன்னு சாய்க்கிறார். அதனால எதுக்கு சொல்ல வருதுன்னா நெத்தியில எட்டுக்காத போய் நெத்திக்கு மாத்திரம் எட்டுட்டா அப்படியே மிச்சம் எல்லாம் 1 2 போட்டுக்கிற ஆபரணங்கள் இல்லை. சில பேர் கடன் வாங்கியாவது போட்டுப்பான். சில பேர் கடன் வாங்கி போட்டுக்கிறது சாஸ்திரம் சம்மதம் இல்லை. கடன் வாங்கி போட்டுக்கூடாதுன்னு சாஸ்திரம் போட்டுட்டா இழப்பம்னு சொல்லிருக்காங்க. அது மாதிரியா அதனால அதெல்லாம் கூடாதான்றால அது மாதிரி
இப்படியோ அந்த மாதிரி நான் எனக்கு வேதாந்த அத்தியனம் பண்ணல. தத்வசாதான் முனிஷ்டேட்ட மாமன்யேன கிருதசமம் லட்சம் சர்வசாஸ்திரேஷு பாயசே ஏது வித்விஷா. சத்துருக்களா இருந்தவாள்லாம் எனக்கு யாரும் சத்துருக்கள் இல்லை. எனக்கு வேண்டாதவா யாரா இருந்தா கூட என்ன சொல்றா, இத்தனை வயசு கழிச்சு அவர் வேதாத்தியம் எல்லாம் பண்ணிருக்காருரா, பராசரர்கிட்ட மீமாம்சை எல்லாம் வாசிச்சிருக்கேன், தத்துவம்லாம் வாசிச்சிருக்கேன்றா. ஆனா வேதாந்தம் நான் இன்னும் காலக்ஷேபம் பண்ணவே இல்லை. இந்த வேதாந்த காலக்ஷேபம் இல்லாத எனக்கு என்னுடைய வாழ்நாள்ல நான் என்னத்த பண்ணுவேன் அப்படின்ற. அதால சோபிச்சாமி தர்மஜ சோதும் தத்துவ எதா ஜெகத்து பபூவ பூயசேதா மகாபாக பவிஷ்யதி. இந்த லோகம் எல்லாம் யார் இடத்துல இருந்து உண்டாச்சு, யாராவது ரட்சிக்கப்படுறது, அப்பவே சொன்னோம் இல்லையோ, பொதுப்படியாதான் கேட்கிறாருன்னு சொன்னோம் இல்லையோ. அதால இது எல்லாத்தையும் சொல்லி வச்ச இந்த அம்சத்தை அடியானுக்கு தேவரே சொல்லிட்டா எல்லாம் ஒத்துக்கிட்டே நான் கிரகிச்சேன்ற ஒரு பெருமையோட நான் இருப்பேன். அதால யார் இடத்துல இருந்து இந்த லோகம் எல்லாம் உண்டாச்சு, யாரால் ரட்சிக்கப்படுறது, யார் இடத்துல எல்லாம் பழைய காலங்கள்லாம் என்ன போய் சேர்றது, இது எல்லாத்தையும் எனக்கு தேவ பூர்ணமா சொல்லணும். என்மையின் ஜெகத் பிரம்மன்னு சேது சராசரம் அசையக்கூடியது அசையாத பொருள்னு ரெண்டா பிரிச்சுட்டோம். வீடு வீடு நிலம் இதெல்லாம் அசையாது, ஒரே இடத்துல அப்படி எங்க இருக்குதோ அதெல்லாம் இருக்கும். மாடு முதலான சொத்துக்கள் அதுவும் சொத்து தானே. இவருக்கு 10 வருஷம் இருக்குன்றான், எல்லாம் இருக்குதுன்றான். இதெல்லாம் சரம். சரம்னா ஒரு இடத்துல ஒரு இடம் அசையக்கூடியது. இப்படி சராசரமான அத்தனை சமாச்சாரங்களும் அதுக்கெல்லாம் யாருக்கு அடங்கி இருந்துன்றது. தீனமா செய்தா எத்திர லயமேஷி தேத்திரச்ச தேவர்ஷி பார்த்தவானாஞ்ச கதா ஆசிரமவாசினாம். இந்த மாத்திரம் இல்ல, தேவதைகள் எப்படி இருக்கணும், ரிஷிகள்லாம் என்ன மாதிரி பண்ணணும், வர்ணாசிரம தர்மங்கள் பிராமணன் சத்திரன் வைசியன் சூத்திரன் இப்படிலாம் அவள்லாம் இருக்கணும். அதுல ஆசிரமத்திலையும் வச்ச பிரம்மச்சாரி கிரகஸ்தர் சன்னியாசி பானப்பிரஸ்தர் இப்படிப்பட்டவாள்லாம் எந்தெந்த மாதிரியான தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கணும். அது மாதிரிலாம் சொல்லி பிரம்ம பிரசாத பிரசனம் புருஷ் வைத்தியமாமயம் ஏனாகம் ஏதோ ராஜானியாம் தத்வசாதான் மகாமுனி. இதெல்லாம் அடைய உங்க அனுகிரகத்தால நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இதெல்லாம் போகணும்னு தான் என்னென்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கலையோ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முக்கியமான வேதாந்த விஷயங்கள் ஆனால அதெல்லாத்தையும் பூர்ணமா அதை சேவிச்சு விண்ணப்பிச்சுட்ட. பராசரி சொல்ற சாதுமே இத்திரே தர்மஜ ஸ்மாரிதோசி புராதனம். இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதப்பா அப்படின்னு. தெரியல என்ன சமாச்சாரம்னு இதுதான் கேளு. வசிஷ்டரும் புலஸ்தரும் எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணினான். இதுக்கு ஒரு கதையை சொல்றேன், சின்ன கதை. அது சொன்னாதான் அது புரியும். தேசிகன் எடுத்துருக்காரு. வசிஷ்ட புலஸ்த பரப்பிரசாதலத்து பரதேவதா பாரமாட்சியான மனுஷி பராசர மனுஷி பறக்க பேசித பிரசாதத்துல என்னடான்னா இவருடைய தௌபனார் சக்தின்னு பேர். அவர் சக்தின்னு பேர் இருக்கு. சக்தியை பொருத்தம் அகன்மிஷம்னு வரலையா, அது மாதிரி பராசர தௌபனார். அவர் சின்ன அவருக்கு வியாபகரா இருந்தார். அவர் வியாபகரா இருக்கிற காலத்துல என்ன பண்ணிட்டாருன்னா விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டத்தை சண்டை. இது புராணங்கள்ல பிரசித்த மாடை பிடிச்சி வம்புக்கெல்லாம் இந்த மாடு இருந்தது. ராஜாவை சேரணும், வசந்த வஸ்துக்கள் நாட்டுல எதுவோ அதெல்லாம் ராஜாவை சேர்ந்தது. இந்த நாட்டுக்கு அவர் முதல் ராஜாவா இருந்தவர். என்னை சேர்ந்தது எனக்கு கொடுத்துருவார். உனக்கு ஒண்ணா இது பதில் வேற காமதேவன் அந்த பசுவை அதை நான் கொடுக்க மாட்டேன் உனக்கு. இல்லை உனக்கு அதுக்கு பதில் நல்ல நல்ல பசுக்கள் நிறைய பால் கறக்கிறது அதெல்லாம் கொடுக்குற, ரசிக்கிறதுக்கெல்லாம் பணமும் தரேன், எத்தனை கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன்னு உடனே வாங்கிட்டு வரா. கேட்டுட்டு வர்றா அந்த கோபம் இன்னைக்கு யாரோட காமக்ரோதங்களை விட்டாதான் பிராமணன். அதுக்காக இந்த கதை. நமக்கு இப்ப எல்லாம் சொன்னதால நமக்கெல்லாம் எல்லாருக்கும் காமக்ரோதங்கள்லாம் விட்டு போச்சான்னு உடனே நம்ம சோதனை பண்ணிக்கிறதுக்காக சொல்றேனே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அவருக்கு விடல, காமம் விடல. காமம் விடாத்தால்தான் மேனக கிட்ட போய் பல்ல இடிச்சார். மேனக வந்தான்னு அர்த்தம் காமத்துல ஈடுபட்டுட்டார், போச்சு. குரோதம்ன்றது கோபத்தாபத்தால இந்த மாதிரி வசிக்கிட்ட சண்டை பார்த்தா அவளுக்குள்ள என்ன பண்ணினாருன்னா அந்த மாட்டை செலுத்தார். அன்புக்கும் வசப்படக்கூடாது. பாசம் ஆசா பாசத்தை பத்தான் அருள் கீதையில பெருமாள் ஆசா பாசங்கள் பாசத்துல கட்டுப்பட்டு சுனசேகன் வருமான் அவன் ஏதோ காலில் விழுந்தான். அவர் அவனுக்கு போய் எங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் கதையெல்லாம் இதெல்லாம் சொன்ன வேலை விட்டு கூட ஆட போடும். அதால அந்த கதையெல்லாம் பண்ணணும். அப்படியே ஆடா இங்க வாடான்னு அவனுக்கு சிண்டார் போட்டேன். அப்ப 3 திக்கில் தபஸ் பண்ணார். ஒரு திக்கில் ஒரு விக்கிரம் வந்தது. காமத்தால ஒரு தரம், கோபத்தால ஒரு தரம், பாசத்தால ஒரு தரம். ஆசா பாசங்களையும் விட்டு காமக்ரோதங்களை விட்டவன் தான் பிராமணன். அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த கதையில அவர் ஏமாந்துட்டாருன்னு விஸ்வாமித்திர கொண்டு விட்டு அந்த கதையெல்லாம் போறது. அந்த அங்கே இருந்து அங்கே போயிட்ட உடனே சண்டை வந்துட்டு வசிஷ்டனுடைய பிள்ளை சக்தின்ற அவனை ஒரு பிரம்மராட்சன் கூப்பிட்டார். அவனை கொண்டு விடுவார். யாரு? விஸ்வாமித்திரர். அவன் போனா அடுத்த குறிச்சு வேலை போட்டுவிட்டான். இப்போ காட்டு வழியா போயிட்டே இருந்த சக்தின்றவர் அது தெரியாது. ரொம்ப நாள் மட்டும் என்ன பண்ணிருக்காருன்னா இது வசிஷ்டர்
இவருடைய பேரனாச்சும் இல்லை பராசரன் பேரன். அம்மா இருக்கா வித்தந்து பாவம், அவள் வித்தந்தா விட்டா மாட்டு பண்ணும், அவள் வச்சுட்டு இருக்க. பக்கத்துல ஆத்துல இருந்துட்டு இருக்கா எல்லாரும். அங்கேயிருந்து என்ன பண்ணா சின்ன வயசா அப்பா அப்பான்னு கூடும். யாரு பராசரர் வந்து வசிஷ்டரை தாத்தாவை அப்பான்னு கூடுவேன். கூப்பிட்டு இல்லை கொஞ்ச நாள் ஆனோடனே இந்த பசங்களோட வந்து சின்ன சின்ன பசங்க பேதாச்சரியம் பண்ற பசங்களாம் ஏண்டா எல்லாருக்கும் ஒரே அம்மா, நீ மாத்திரம் என்ன அருந்ததி இருக்கா, அருந்ததி வந்து பாட்டியாச்சா அவளே அம்மான்னு கூப்பிடுறேன், சொந்த தாயார் அவளே அம்மான்னு கூப்பிட்டுருக்காங்கன்னு உனக்கு மாத்திரம் ரெண்டு அம்மா உனக்கு அப்படின்னு ஏதோ கொஞ்சம் போறோம் கேடிக்கா கேட்டா மனசுல இன்னும் உறுத்தி போச்சு. உடனே அழுதுன்னு வந்து கேட்டேன், அப்பா நான் என்ன சொல்லுவேன் அழுதுட்டு எல்லா கதையும் சொல்லி வச்சுட்டு இருந்த மாதிரி அது என்ன பண்ணேன். அந்த விஸ்வாமித்தருடைய பேரனான்னு ஏவனது ஏவனத்தால அந்த ராட்சன் வந்து உங்க அப்பா கொண்டுட்டான். அதுல நீ கூப்பிட்டுருக்க, சரி உனக்கு போய் எல்லாம் தானா பெரியவனா போனா தெரிஞ்சுக்கிறேன்ட்டு நான் வந்து சொல்லல உங்ககிட்ட அப்படின்னு. அப்படியான்னு கொஞ்ச நாள் ஆச்சு பெரியரா போனேன். மகா தபஸ்வி ஒரு யாகம் பண்ணேன். யாகத்துல என்னடான்னு கேட்டா அது வந்து அந்த யார் யார் அசுராலோ அவ்வளவு தப்பு தப்புன்னு பேரை சொல்லி சொன்னா எங்கேயோ இருப்பான், எந்த ஊர்லயோ அவங்க தப்புன்னு அக்கடியில் விழுந்துடும். எங்க அப்பாவை ஒரு ராட்சனை கொண்டுட்டாரா, ராட்ச பூண்டே இல்லாமல் இருக்க கடவுள் சகல் பண்ணிட்டு யாகம் பண்ண ஆரம்பிச்சார். இவருக்கே தெரியாது, தாத்தாவுக்கே தெரியாது. யானை கிளம்புற அங்கேயிருந்து ஓடி வந்தார். யாரு புலஸ்தேர்ந்தவர் ராவணனுடைய தாத்தா. ராட்சாள் அசுராளுக்கெல்லாம் அவர் தான் தலைவன். அப்பா உங்க பேரன் அது மாதிரி எல்லாரும் எங்க பூண்டே அழிச்சு போடுறான், அவருக்கு கல் எடுத்து பூட்டார் சக்தி வாஸ்தவன் அழிச்சது ராட்சன் தான், இதுக்கா எங்க வம்சத்தையே அழிக்கிறான், அது மாதிரி கொஞ்சம் பேர் சொல்லுவேன். அப்படியா அப்படி அவர் ஓடி வந்த 2 பேரும் வந்தா வர்றா நிறுத்து அப்படின்னு சொன்னார். நிறுத்தின உடனே பெரிய தாத்தா சொல்லிட்டாரு, எடுத்து அப்பாவா சின்ன வயசுல வளர்த்துருக்காரு. அப்புறம் அவர் சந்தோஷம் சொன்ன உடனே நம்ம வார்த்தைக்கு மதிப்பு விட்டு அவரு புலசம் இருக்கார். அதாவது தேவதா பாரமார்த்தஞ்ச ஏதாவது பேச்சதே பகவான். எத்தனையோ தேவதைகள், கம்பம் தேவதை, காவேரி கரைக்கு போனாக்க எத்தனை தேவதைகள், என்னென்ன தேவதைகளோ என்னென்ன சமாச்சாரங்களோ அதுக்கு ஒரு பிரபாவம், அதுக்கு ஒரு புராணம், அதுக்கு ஒரு கதை, என்ன சமாச்சாரங்கள் அதுக்கு பிரார்த்தனை, என்னன்னு எத்தனையோ இருக்குது. இப்படி எல்லாம் தேவதைகள் எத்தனை இருக்குதுரா. இத்தனை தேவதைகளுக்குள்ள பரதேவத்தை யாருன்றதான அந்த பிரபாவத்தை பூர்ணமா தெரிஞ்சுக்க போற நீயா சொந்தமா விசாரிச்சு தெரிஞ்சுக்க போற அப்படின்னு இவர் அனுகுணம் பண்ணார். புலஸ்தேர்ன்றவர் புலஸ்தேர் இருத்தந்தே ததாஸ்து சொல்லணுமோ இல்லையா, யாராவது சொன்னாலும் ததாஸ்து சொல்லுவாள் இல்லையா. புலஸ்தர் என்ன சொன்னாரோ அது ஒரு அப்படியே ஆகட்டோம்னா தாத்தா 2 பேரும் வசிட்டர் புலஸ்தர் 2 பேரும் அனுகிரகம் பண்ணதுக்கு அப்புறம் தேவதா பாரமாட்சியத்தை பரதேவதை ஸ்ரீமன் நாராயணன் தான் தெரிஞ்சது. அப்போ வந்தது நான் என்ன பண்ணேன், நானா தெரிஞ்சுக்க வேண்டான்றதுக்காக அதுக்கு ஒரு சொல்ற கதையாம் யதாபூர்வம் தட்சாத்தே மனுசத்தமேகி கிருஷ்ண புரோபாச்ச பகவான் பத்மயோனிகி பிதாமா. பிரம்மா கிட்ட போய் கேட்டேன், யாரு பராசரர். பிரம்மா கிட்ட போய் பரதேவத்தை யாருன்னு போய் முதல்ல கேட்கிறேன். நானும் இப்ப தீர்மானம் பண்ண வேண்டாம், தட்சர் முதலான மனுஷங்கள்லாம் ஏற்கனவே இதை பத்தி விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ணிருக்கா வா அப்படின்னு சொன்னேன். சரிதான், யாருக்கு தட்சர் காய்க்கும் போல பிரம்மா. தட்சரெல்லாம் மானசபுத்திரா, பிரம்மாவுடைய சரீர சம்பந்தம் நம்ம எல்லாம் போல மாதா பிதாக்கள் சரீரத்தோட ஒருத்தர் சேர்ந்து பிறந்த பிள்ளைகள் இல்லை. மனசுல பிள்ளை போகணும்னு தீர்மானம் ஆன உடனே அப்படியே அவெல்லாம் பிறந்தவா. அந்த மாதிரி அவர் தட்சரை விட்டு போனேன். அவர்கிட்ட தட்சாஜி விட்ட புரோவாச்ச பகவான் பத்ம யோனி பித்தை சோக்தம் புருகுட்சாய. புருகுட்சர்னு ஒரு மனுஷன், சடமர்ஷண கோத்திரத்தை சேர்ந்தவாளுக்கு தெரியும். ஒரு குட்சோ புருகுட்சர்னு பேர். அதாவது தப்பு காரியம் பண்ணா அவருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ரொம்ப அருவருப்பா இருக்குமா. இதை பார்த்தா நமக்கு சாக்கடை தாண்ட வேண்டியதா வந்துடுத்து, வேற வழி இல்லை. எங்கேயோ தள்ள எடுத்து காலை சேர்ல வச்சுட்டோம், வைக்க வேண்டியதா வந்தது, வேற வழியே இல்லைன்னா நமக்கு காலம் அலம்புற வரைக்கும் எப்படி இருக்கும் மனசு. அந்த மாதிரி அந்த மனுஷி அவருக்கு புருகுட்சர்னு பேரு. அத்திரி புருகுட்ச வசிஷ்ட கௌதம காசியதான் சொல்லக்கூடிய கிரமத்துல மகாபிருத்த வைத்து அவர் வந்து சொன்னார், பூபுஜே நர்மதா தட்டே, நர்மத கரையில நர்மதா நதி தீரத்துல அந்த மாதிரி பண்ணினார். அவர் சாரஸ்வதருக்கு சொன்னார். சாரஸ்வதர்ல ஒரு நாரதர் சரஸ்வதியுடைய பிள்ளை. அவர் எனக்கு சொன்னார், இத்த நான் சொல்றேன் கேளுன்றத சொல்லி இந்த கதையெல்லாம் சொல்லி பிரம்மா தட்சர் அதுக்கப்புறம் வந்து புருகுட்சர் அவர் சாரஸ்வதர் இந்த கிரமத்தை குரு பரம்பரை சத்விஷயம் நல்ல விஷயத்தை கேட்டுக்கிறதா இருந்தா இது எப்படி எனக்கு கிடைச்சதுன்றத குரு பரம்பரை அனுசந்தானம் பண்றோமோ இல்லையா, அந்த மாதிரியான கிரமத்துல சொல்லிட்டு நீ என்ன கேட்ட, எனக்கு நல்ல விஷயத்தை கேட்கறேன், நான் அவங்க எல்லாம் சொல்றேன் கேளு அப்படின்றத சொல்லிட்டு புராணத்தை சொன்னா. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் விஷ்ணு
விஷ்ணு சகாசாதுத்பூதம் ஜெகத் தத்ரைவ ச ஸ்திதம் ஸ்திதி சம்யமகர்த்தாசௌ ஜெகதோஸ்ய ஜெகச்சசா. சுருக்கமா ஒரு ஸ்லோகத்தால நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். எம்பெருமான் விஷ்ணு அவனிடத்துல இருந்து தான் இந்த லோகம் எல்லாம் உண்டாச்சுது. அவனால் தான் ரட்சிக்கப்படுறது. பழைய காலத்துல அவரால் தான் தன்னுடைய சரீரத்துல அதை எல்லாத்தையும் அடக்கிக்கிறார். அதனால அவர் தான் எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்றவர் அப்படின்னு முதல்ல சொன்னேன். நீ சொல்லி முடிச்சுட்டாரு. இது ஒரு அத்தியாயம் தான் ஆச்சு. நான் வந்து எவ்வளவு நாள் சொல்லலாம் பார்த்துட்டு இருக்கா சொல்றதுன்னா இந்த மாதிரி அப்படியா அதிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதை குரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே பெருமாளை பத்தி மங்கள ஸ்லோகம். நாம எல்லாம் சாஸ்திரநாமங்கள்லாம் சொல்லிச்சே இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரோம். நல்ல விஷயங்கள் சாஸ்திரநாமத்துல முன்னையும் பெண்ணையும் சொல்ற ஸ்லோகங்கள்லாம் விஷ்ணுபுரம் இதுல வருது. மகாபாரதத்துல சாஸ்திரநாம அத்தியாயத்திலே வருதுன்னு இல்லை. சிலதெல்லாம் அங்கங்க புராணங்கள்ல பிரசங்காத்து வரும். அதெல்லாம் சேர்த்து ஒரு கோர்வையா நம்ம வச்சுட்டு இருக்கோம். இவ்வளவுதான் சமாச்சாரம். ஆனா தியானம் பாவேசனாவே அதுல இருந்து சஹஸ்ரநாம அத்தியாயத்துல வருது. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல ஆசுமேத பருவாவில் வரதான் வருது. அந்த கட்சியில பரஸ்வதி வரைக்கும் வருது. அதுல வரைச்ச எம்பெருமான் நெவிகாரம் நமக்கெல்லாம் காமக்ரோதம் நன்னா இருக்கார். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு முதல்ல புரியல. அந்த அவர்கிட்ட ஒரு காரியத்துக்காக ஒரு பிரபு ஒருத்தர்கிட்ட போனமா இருந்தது. நான் காலேஜில் லெக்சரா இருக்கிற காலத்துல அவர் சொன்னார், அவர்கிட்ட நீர் போனாருன்னு அடையாறுல அவர்கிட்ட அவர் வந்து 4 மணிக்கு மேல போகாதீங்க அவருக்கு. 4 மணிக்கு மேல போகாது எனக்கு ஒன்றும் புரியும். எனக்கு 4 மணி மேல தான் அவகாசம். எனக்கு நான் காலையில போயிட்டு வரலாம். என்னான்னு கேட்டா, இல்ல அவருக்கு எல்லாம் 2 தெரியும் அப்படின்னு. எனக்கு புரியல. எனக்கு அதாவது நான் சொல்லி 25 வருஷத்துக்கு சமாச்சாரம் 2 புரியுமா? என்னடா வந்து சொல்லியே புரியல. என்ன புரியலையா அவனுக்கு? தீர்த்தபானம் பண்ணிட்டு அவ எல்லாரும் எதிர்க்கு வாழ 2 தெரியும். அப்ப போகாது. எல்லா வாழ சொன்னாரு, அவங்க ஒரு பிராமம் பண்ற முதல்ல நாங்க அவர்கிட்ட போய் அவருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த மாதிரி என்ன நமக்கெல்லாம் விகாரம் வந்துடும். சொதாவே காமக்ரோதங்கள் வருது. அதே பிரகாரம் ரத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த குணத்துடையதான பாகுபாடுகளால ஏதாவது தப்புகள்லாம் வருது. பெருமாளுக்கு அதெல்லாம் இல்லை. நிர்விகாரமா எழுந்திருக்காரு எம்பெருமான். சுத்தமானவர். இன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்லை, அப்புறம் ஒரு மாதம் வச்சுக்காது. என்னைக்குமே கிடையாது. சுத்தாய நித்தியாய எப்போதும் எம்பெருமானுக்கு அந்த சுபாவம் தான். நம்முடையதான நம்ம விஷயத்துல அபராதங்கள் பண்ணினா சுபாவத்துல ராஜா நல்லவன், நல்ல தண்டிக்க மாட்டான். ரொம்ப உதாரணம் வாரி எல்லாருக்கும் வழங்குறான். அந்த ராஜாவும் யாராவது ஒருத்தர் திருட இருந்தா நான் தண்டிக்கானே இல்லையா? ஏன் தண்டிக்கிறான்? ஏண்டா இவ்வளவு தூரம் நேர்மையா நான் எல்லாரும் வாழறதுக்கு வேண்டிய வழிகள்லாம் வச்சிருக்கிச்ச, நீ உனக்கும் ஏற்பட்ட வழியெல்லாம் கை கால் இருக்கு, அதெல்லாம் எல்லாம் வாத்திர போய் கண்ணை வச்சா வாத்திர போய் திருடினேன், அதெல்லாம் பண்ண அதுக்கு தண்டனை. ஏன்னா இவனை பார்த்து இன்னும் 4 பேர் திருட ஆரம்பிச்சுடலாம். அந்த மாதிரி ராஜாவாரவன் சொதா நல்ல உதார குணத்தோட நல்லவனா இருந்தால் கூட அவனும் முதலானவன் தப்புன்றவன் அப்படிப்பட்டவனை எப்படி தண்டிக்கிறானோ அந்த மாதிரி எம்பெருமான் வந்து நம்ம விஷயங்கள்ல ஒரு சமயங்கள்ல நமக்கு வந்து ஏதோ நாம பெருமாள் தான் எப்போ நல்லவராச்சே அவர் தண்டிக்கிறார் அப்படின்னு கேட்காத. அவர் தண்டிக்கிறதுக்கு வேண்டிய காரணம் உங்ககிட்டதான் இருக்கு. நீ பக்கமா நடந்தீங்கன்னா வாய்ப்பு இருப்பாரா? உன்னை பார்த்து 4 பேர் தப்பு பண்ணாமட்டுடுவா. அப்புறம் நாட்டுல நல்ல காரியங்களே நடக்காது. அதனால நித்யாய பரமாத்மனே அவன் தான் பரமாத்மா. நமக்கெல்லாம் அந்தரியாமையா இருக்கிறவர். அது சதா ஏகரூப ரூபாய எப்பவும் ஒரே பெருமாளுக்கு திருமேனி உண்டு. ஏகரூபர்னா போறோம். 2வது ரூபான ஒரு 2 ரூப சப்தம் இருக்கு. ஒரே விதமான ரூபம்னா திருமேனியோட கூடினவர்னு நம்ம சித்தாந்தத்துல ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்துல விஷ்ணு புராணங்கள்லாம் வச்சுட்டுதான் நாம சொல்றோம். எப்படின்னு கேட்டா பர யுக விபவ ஆர்த்த அர்ச்சன்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய 5 விதமான நிலைகள். பரவாசுதேவன் ஸ்ரீவைகுண்டத்துல, யுகவாசுதேவன் திருப்பார்கடல்ல, அப்புறம் அவதார யுக அவதாரங்கள் ராமகிருஷ்ணாஜி அவதாரங்கள் அவதார காலத்துல, அர்ச்சாவதாரம் தெரியும் எல்லாருக்கும் கோவில்கள்ல எல்லாத்துலயும். அதுல இருக்கிற வித பிரிவு உண்டு. அதுல அது மாதிரி அந்தரியாமி எல்லா இடத்துலயும் பெருமாளுக்கு திருமேனி உண்டு. அது ரச திருசாரத்துல விஸ்தாரமா அர்ச்சாய்க்கிறேன். அர்ச்சாவதாரத்திலேயே சுயம்பக்தம் தானாவே இந்த திவிதேசத்துல நாம இருக்கணும்ன்றதா சொல்லி அவதரிச்சு வருவான். ஒருத்தருடைய பிரார்த்தனை இல்லாம தானே அவதரி சுயபதினா சித்தாத்தியாவிஷ்கிருதாச்ச சுபாலயான்னு பார்க்க ஒரு கோர்வையா தானாவே பெருமாள் அவதரிச்ச இடங்கள் சுயம்பக்த கஷேத்திரம். அது மாதிரியான திருவேங்கடமுடியான், ஸ்ரீரங்கம் முதலாண்டுகள்லாம், ஸ்ரீமுட்டம், இது மாதிரி திவிதேசங்கள்லாம். சித்தர் முதலானவாள் என்ன பண்ணுவா? ஒரு இடத்துல ஆராதனை பண்ணுவா. திருவள்ளூர்ல பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். திருமிஷி ஆழ்வார் அவரை பிரதிஷ்டை பண்ணிட்டு போட்டார் அங்க போச்சேன் திருவள்ளூர்ல. அதான் அந்த சித்தர் முதலானவாள். சித்தர் தான் அவர் திருமிஷி ஆழ்வார். சித்தாத்தியாவி சுபாலயா விவித விபவ. அதே மாதிரியா மனுஷா யாரோ ராஜாக்கள்லாம் இருக்கான்.
ராஜாக்கள்லாம் யுத்தம் வந்ததுன்னா பக்கத்து தேசத்துல கண்ட படம் எடுத்து போவா. அந்த பணத்தை எடுத்து நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டான். ஏன்னா அவன் அழுதுன்னு தானே கொடுக்குறான் அந்த பணத்தை. ஒரு எதிர் தேச ராஜா இருக்கான், அவனோட படம் எடுக்கிறான், அவன் பெதானாலும் அவன் நூட்டு அடிக்கிறான்னா அந்த அந்த பணத்தை எடுத்து இந்த நாட்டுல இருக்கவாளுக்கு நண்பர்கள் பண்றேன், கொலை பண்றேன், இந்த தடாமல் சாலைகள் போடுறேன்னா இதெல்லாம் போட்டா இந்த ஜனங்களுக்கு அந்த பாபத்துல கொஞ்சம் பங்கு வரி பண்ணவா. அதனால என்ன பண்ணுவா, அந்த பணத்தை எடுத்து ஆலயம் கட்டிடுவான். ஏன்னா இதான் வழக்கம். அதான் பழைய நாள்ல பாருங்க, இங்கே ராஜாக்கள்லாம் படையெடுத்து போனா அங்கேருந்து அந்த பல்லவ ராஜாக்கள்லாம் திட்டங்கள்லாம் அப்படி பாருங்க, எல்லாம் ஹிஸ்டாரிக்கலி ட்ரூத்து. அதான் என்ன பண்ணுவான், உடனே அங்கேருந்து வந்தோடனே அந்த பணத்தை எடுத்துட்டு ஏதாவது கோவில்கள் கட்டுவான். எல்லாருக்கும் சாதம் செய்யட்டும் போட்டோன்னு சொல்லி. அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு அர்ச்சாவதாரத்துல மாத்திரம்தான் நம்ம ரூபம் தெரியும். அந்தரியாமைகள் இருக்கார், எல்லாருக்கும் தெரியுமா. யாரா பார்க்கறாள்டா தமிழே அப்படின்றதா பாசுரத்துல ஆழ்வார் சாய்க்கிறார். அது மாதிரி பரவாசத்துல போய் சேவிக்க முடியுமா, வியூகத்துல போய் திருப்பார் கடத்துல போய் நாமெல்லாம் சேவிக்க முடியுமா. அர்ச்சாவதாரம் தான் நமக்கு எல்லாருக்கும் சேவையாத்துக்கு சௌகரியமானதான ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் எழுந்துருக்குது. இப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கார். அவர் விஷ்ணு எல்லா இடத்துல வியாபிச்சிருக்கவர், சர்வ ஜிஷ்ணு. அவருக்கு சென்று கொன்று வென்றி கொண்டான் திருமணி ஆழ்வார். சென்றான், கொன்றான், வென்றான், போனார், சென்றார், லங்கைக்கு போனார். அவன் குகையில போய் சிம்மத்தை சந்திக்கிற மாதிரி அவன் ராட்சாள் இருக்கிற இடத்துல ஒரு விதமான முன் ஏற்பாடு பரதாழ்வானிகிட்ட சேனையா வாங்கிட்டு போனார். கோரங்களை வச்சுட்டு போய் சேர்ந்தார் அந்த பாட்டுக்கு. எம்பெருமான் சென்று கொன்று வென்றி ஜெயத்தோட திரும்பினவர். அந்த மாதிரி எம்பெருமான் அப்படிப்பட்டவரை தவிர இந்த ஆழ்வார் அழகா சாய்க்கிறார். எந்த இடத்துலையும் இவருக்கு தோல்வின்றது எம்பெருமானுக்கு அபராஜிதர்னு திருநாம். அதனால அப்படிப்பட்டவர் எம்பெருமான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காருப்பா. நம்ம ஹிரண்யகர், அவர் தான் ஹிரண்யகர்பர் சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கு அந்தரியாமையா இருந்து ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறது இவர் தான். சிவனுக்கு அந்தரியாமையா இருந்து சமாராதிகள் பண்றது இவர் தான். நமோ ஹிரண்யகர்பாய ஹரயே சங்கராய வாசுதேவாய தாராய. தாரம்னா பிரணமம், எல்லாரையும் காப்பாத்துறவர்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம். அதனால அது மாதிரி சர்க்கஸ்தித் அந்தகாரிணி, ஒரு வஸ்துக்களையும் சிருஷ்டிக்கிறது, ரட்சிக்கிறது, பிரளயம் பண்றது, இது எல்லாத்தையும் காரியமாவுடையவர். ஏகாநேக ஸ்வரூபாய ஸ்தூல சூக்ஷ்மாத்மனேனமா. ஸ்தூலமா இருக்கிற காலத்துல காரணம். ஒரு சின்ன ஆலம் விதையை எடுத்துப்போம், உபநிஷத்துல அதுதான் காண்பிச்சது. இருக்கிற மரத்துக்குள்ளேயே பெரிய மரம் ஆலமரம். அதுக்கு தடையில்லாமல் மாடு வீடு மேயாத அதெல்லாம் வட்டிக்கிட்டு எல்லாம் கடுக்காது இருந்தால்னா இவ்வளவு வேணாலும் பெருசா வளரும் பிரம்மாண்டமா. அந்த ஆலமரத்துக்கு தான் வேத ரொம்ப சின்னது, ஆனாலும் சின்னதா இருக்கும். வாழ்க்கையில விதையாட்டமா இவ்வளவு ஒன்று இருக்கும். அந்த இவ்வளவு ஒன்று சின்ன விதையில இவ்வளவு பெரியதான மரத்துக்கு வேண்டியதான அம்சங்கள் எல்லாம் பூர்ணமா இருக்குதா இல்லையா, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரியா எம்பெருமான் ஸ்தூலமா இருக்கிற காலத்துல பெருசா தெரியற எல்லாருக்கும், சூக்ஷ்மமான காலத்துல காரணமா இருக்குது திசையில, சூக்ஷ்மாவஸ்தையில காரணம், காரணத்துக்கு சூக்ஷ்மமா. இப்போ எந்த வஸ்துக்களும் காரணமா இருக்கு. ஒண்ணு கர்ப்பிணி கூட பார்ப்போமே, கர்ப்பமா இருக்கச்ச குழந்தை 10 மாசம் கழிச்சு 10 மாசம் நேர கர்ப்பிணியா இருக்கவங்களுக்கு வயது கொஞ்சம் பெருசா இருக்குது. அந்த மாதிரி இப்பதான் கர்ப்பமா இருக்காருன்னு உடனே தெரியுதா? இல்ல, காரணமான சமயங்கள்ல சூக்ஷ்மா தான் எதுவும் இருக்கும். அப்புறம் நாளாக தான் பெருசா வரும்ன்றதா சொல்லி உலகத்துல எந்த வஸ்துக்களுக்கும் கண்டதான ஒரு உண்மை. இது எம்பெருமான் காட்டுறாரப்பா. அப்படி இருக்கார். அவ்யக்த அவ்யக்த ரூபாய விஷ்ணுவே. வெக்தமா உனக்கு எனக்கெல்லாம் வெக்கம் இல்லை. மான்களான தியானிகள் தியானம் பண்றா, அவளுக்கு எப்ப பார்த்தாலும் பெருமாள் நினைச்சுட்டாருன்னா உடனே அவளுக்கு தியானத்துல எதிர சேவை. இப்ப ஜடபரதம் இருக்க பத்துட்டே இருப்பாராம், அவருக்கு எல்லாம் தெரியும். மேல வரப்போறது ஜடபரத உபாக்கியாரெல்லாம் வரப்போகுது. பிரகலாதாழ்வானுக்கு எங்க பார்த்தாலும் சேவை சாய்க்கிறார், இங்க பார்த்தாலும் பெருமாள் இருக்காருன்னா நமக்கெல்லாம் தெரியல. அதே வஸ்துதான் நான் பார்க்க எனக்கு ஒன்றும் தெரியலையேன்னா நமக்கு என்ன தெரியும்? நமக்கு பிரகலாதாழ்வானுக்கு, ஜடபரதருக்கு, துருவனுக்கு மேல எல்லாம் வரப்போகுது சரித்திரங்கள்லாம். பரமபாகவதாள் இவ எல்லாரும் அப்படி. பிரகலாத ஆழ்வானுக்கு சம்பிரதாயத்துல பரமபாகவதர்னு பேரு, மிச்சம் பேருக்கு அந்த பேர் இல்லை. அவ்வளவு பரமபாகவதரான அவளுக்கெல்லாம் இருந்த அளவுக்கு உள்ள பக்தி நமக்கு இருக்குதா? அவர் நெருப்பத்திக்கு போட்டான்னு நமக்கெல்லாம் இப்படி போல ஞான பட்டாரே திடீர்னு வரவேன். அவருக்கு நெருப்புல போட்டா தாத்த ஈஷ வன்னி பவன் ஏறி தோப்பி நல்லா காத்து வீசுறது. நீரும் தான் வந்து என்னை தூக்கி நெருப்புல தூக்கி போட்ட நிறைய கட்டையெல்லாம் மண்டி எரியுது. என் உடம்புல இருக்கிறதான இந்த ரோமங்கள்ல ஒரு ரோமத்தையாவது நெருப்பு எரிச்சுதா பாத்தியா? இதுல இருந்தா தெரிஞ்சுக்கோ பரமாத்மா விட்ட நீ பேசப்படாது அப்படின்னு அப்பாவுக்கு உபதேசம் பண்றான். நெருப்பு நடுவில் உட்காந்துட்டு யாரு? இவர் வந்து பெற்றாத ஆழ்வான். அந்த அளவுக்கு நமக்கு எல்லாம் பக்குவம் வருதா? அதனால எம்பெருமான் இப்படி சூக்ஷ்மாவும் ஸ்தூலமாவும் இருந்துருக்காருன்னு விஸ்தாரமா அவரை பத்தி சொல்லிட்டு எல்லாத்தையும் பூர்ணமாக
ஆதாரபூதம் விஸ்வஸ்யாபி அணியாம்சம் அணியசாம். எது சின்னதா இருக்குன்னு சொல்ற உலகத்துல அதை விட சின்னதாகவும் இருப்பார் எம்பெருமான். எதை விட பெருசா இருக்குன்னு சொல்ற உலகத்துல எதெல்லாம் பெருசுன்றையோ அதை விட பெருசா எல்லா வஸ்துக்களையும் வியாபிச்சு எம்பெருமான் எழுந்து இருக்கார். கதையாமி யதாபூர்வம் ஏதான இந்த மாதிரியாக அந்த கதையில தீர்த்து விஸ்தாரமா சொல்லிட்டே வந்துட்டு என்னடா வருதுன்னு கேட்டார். பிரதான புருஷ வியக்த கால அஸ்து பரிபாகா ரூபாணி சிசர்காந்த வியக்தி பாவகேதவா. 3 வஸ்துக்கள் என்னைக்கு நிலையானது அதை தெரிஞ்சுக்கோ. அதாவது எம்பெருமான் என்னைக்கு நிலையானவர் கேள்வி சொல்லட்டும், அவர் தான் சர்வத்துக்கும் காரணமா இருக்கான்னு சொன்னோம். ஜீவன்களும் உண்டு. ஜீவன்கள்ன்றவாள் நம்ம எல்லாரும் போட்டோம். அதுல உள்பிரிவுகள்லாம் உண்டு. ஏன்னா பத்தாள் முட்டாள் நித்தியாள்ன்றதா சொல்லி, ஏன்னா அந்த தேதிக்கு பிரித்தி விடா எனக்கு, ஏன்னா அஜானத்துல எங்கேயோ கொண்டிருக்கான் பாடுறா அப்படின்னு ஒரு இடத்துல அநேக பேர் இருக்கு. அதாவது அஜானத்தால தத்துவஞானம் ஏற்பட்டு உபாயத்தை ஒன்று அனுஷ்டிக்காமல் சம்சாரத்துல ஈடுபட்டு வரக்கூடியவாள் அநேகம் பேர் உண்டுன்றது அந்த வேத வாக்கியம் தெரியுது. நமக்கெல்லாம் வேதம்னா பிரமாணம். பிரமாணத்தை மீறி சான்றோர்னு பேரு. சான்றோர்னா என்னத்தால பேரு? சான்று காட்டுறவாள். எதை கேட்டாலும் அதுக்கு சான்று. இதுக்கு என்ன ஆதாரம், என்ன பிரமாணம், என்ன சம்ஸ்கிருதத்துல பிரமாணம்ன்றோம், தமிழ்ல சான்றுன்றோம். அது பிராமணிகான்றோம், சான்றோன்றோம். சான்று இல்லாமல் எத்தையும் நம்ம சொல்றது இல்லை. அதே பிரகாரம் சதா பிரசந்த சூரியான் என்னைக்கு ஞானத்துக்கு சங்கோச்சம் இல்லாமல் நித்திசூரிகள்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு எப்ப சொல்லித்தோ அந்த நித்திசூரிகளும் அநேகம் பேர் இருக்கான்னு தெரியுது. பத்தாள் வேற அனாதியா மோட்சத்திலே சம்சாரத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்திருக்கா உண்டு. அதே பிரகாரமா ஏதேன பிரதிபத்தியமானாக இமம் மானவம் ஆவர்த்தம் ஆவர்த்தந்தே வேத வாக்கியம் தேவபதோ பிரம்மபதா போறதுவார். இந்த மார்க்கம் இருக்குதே, இந்த அச்சராதி மார்க்கம்னு பேரு. இந்த வழியா திரும்பி உபாயத்தை அழிச்சுட்டு மொத்தம் மோட்சம் போனான்னா அவன் திரும்பி இந்த சம்சாரத்துக்கு வருவன். பெருமாள் வர மாதிரி அவதாரம் பண்ற மாதிரி ஏதாவது இதுக்காக. மற்றபடி சம்சார பந்தத்தால கர்ம பந்தத்தால பிறப்பு இறப்பு முதலாந்தேல் இல்ல, அவன் திரும்பி வர்றதில்லைன்னு இப்படி சில பேர் இருக்கான்னு. அதனால பத்தாள் வேற, மொத்தம் போறவாள் வேற, முத்தாள் வேற, நித்துசொழில் வேற, இப்படி எல்லாம் 3 விதம். இதெல்லாம் மேல விஸ்தாரம் வரப்போகுது. அப்படி 3 விதமான வகுப்பு உண்டு. ஒரு வகுப்புலயும் அனந்தம், கணக்கு வழக்கு இல்லாத எத்தனை பேர் இருக்காடாப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இதுக்கு மேல இந்த மூல பிரகிருதின்றது ஒரு வஸ்து உண்டு. அதெல்லாம் சொல்ல போற. பிரகிருதி மகத்து அகங்காரம் 24 வகையான தத்துவங்களா ஒரே வஸ்து தான். அதுக்கு வியக்தம் அவ்வியக்தம்னு பேரு. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற சமயத்துல அவ்வியக்தம்னு பேரு, கண்ணுக்கு கொஞ்சம் புலப்படக்கூடிய சமயத்துல வியக்தம்னு பேரு. அப்போ வியக்தா இது எல்லாம் ஆச்சுன்னா மூல பிரகிருதி. அதுல இருந்து மகத்து, அதுக்கு உச்சம். அதுல இருந்து சமுத்திரம், அலையில்லா நடுவுல சமுத்திரத்துல எல்லாம் அலை ரொம்ப இருக்காது. கரை ஓரங்களை தான் அலை வரும்ன்றா. நான் போய் பார்த்தது இல்லை சமுத்திரத்தை, கரை தூரே பார்த்துருக்கேனே தவிர உள்ளெல்லாம் நான் போனதில்லை. தெளிவா சொல்லி கேட்டிருக்கேன். அந்த இதெல்லாம் இப்போ போயிட்டு வந்த வாழை நான் சொல்றான். ஏன்னா நடுவில் ஒரு முதல, ஒரு திமிங்கிலம், ஒரு சுறாமீன் ஏதாவது கீழே மேலகளை வந்ததுன்னா அப்பதான் அந்த இடத்துல சின்னதா அலைகள் வருமே தவிர சாதாரண ரொம்ப அலை இருக்காது. அது கரை ஓரங்கள்ல காத்தால வரும்னு சொன்னா நிஸ்தரங்க ஜலதீனர் பட்டர் சாய்க்கிறார் இந்த விஷயத்த, பராசர பட்டர். அதால அலையில்லாதான கடலை போல அந்த மூல பிரகிருதின்றது என்னைக்கும் இருக்குது. அதுல அலை வரைச்ச ஒரே ஒரு அலை ஒண்ணு வந்து வச்சுக்கோ, ஒரு விதமான ஒரு அந்த ஒரு அலை, அதுதான் மகத்துன்னு பேர். அப்படிதான் எத்தனை சமுத்திரம் கூட பெருசு, அதுல இருந்து வரக்கூடியதான ஒரு அலையை போல மகத்துன்னு. அதுல இருந்து வரக்கூடிய நுரை, அப்புறம் குமிழ், இப்படி எல்லாம் எத்தனை உண்டு சுத்தி வருது பிரணி எல்லாம் சொல்லுவா. இந்த மாதிரியான இப்படி எல்லாம் தரங்க டீர உபவசரிச்சா இன்ன திருவேந்திபுரம் தேவநாதன் விஷயத்துல சாய்க்கிச்சு அழகா எடுத்து, என் அப்பனே தேவநாதா உன்னுடைய சங்கல்பத்தால எப்படி இப்படி எல்லாம் நடக்கிறது பத்தியான்னு விஸ்தாரமா சாஸ்திரார்த்தங்கள் எடுத்து சொல்ற காலத்துல திருவேந்திபுரம் பெருமாளை பத்தி ஒரு ஸ்லோகத்துல இதெல்லாம் எடுத்து காட்டியிருக்கார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரியா இது மாதிரிலாம் உண்டு. இதுக்கெல்லாம் 24 பேர் வச்சிருக்கா. இந்த இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள் 5, கர்ம கை கால் வாயு முதலாங்கள் பேசுறதுக்கு உபயோகப்படுறது, வேண்டாத வஸ்துக்கள்லாம் வெளியேற்றத்துக்கு, ஆனந்த அனுபவத்துக்கு, இதெல்லாம் கர்மேந்திரியம்னு பேர். ஞானேந்திரியம்னா அறிவுக்கு பயன்படக்கூடிய இந்திரியங்கள். கண்ணு, கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இது பேருக்கு கிட்ட இருக்கு, தூரம் இருக்கு, தெரியா இருக்கு, மொத்தா இருக்குது, மிலிசா இருக்கு, அப்படிலாம் கோசரமா இருக்கு, குள்ளமா இருக்கு, அதெல்லாம் கண்ணால பார்த்து. ரூபம், ரசம், நாக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இது சோயா இருக்கு, தித்திப்பா இருக்கு, கசப்பா இருக்கு, தித்திப்பா. கந்தம், மூக்களை முகர்ந்து பார்த்து இது நல்ல புஷ்பம் வாசனை, இது துர்கந்தமா இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதே பிரகாரம் ஸ்பரிசம், தொட்டு பார்த்து இது கடினமா இருக்கு, இது மிருதுவா இருக்கு, பஞ்சு கஞ்சி இதெல்லாம் தொடச்சா மிருதுவா இருக்குது, மிச்சமெல்லாம் அடிச்சு இது வழலாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கும் போது ஸ்பரிசம். இப்படியாக ரூபரச கந்த ஸ்பரிச அது மாதிரியா இப்படி எல்லாம் பஞ்சவிதமானதான
ஞானத்துக்கு உபயோகப்படக்கூடிய இந்திரியங்கள் கண்டுகே துந்துமோ ஒன்று ஐங்கருவி கண்ட இன்பம் நிறைவேறிய அளவில்லா சிற்றின்பம்னா ஆழ்வார். எல்லாத்துக்கும் ஆழ்வார்கள் அந்த விஷயத்தை எடுத்து சுவாமி தேசிகன் ஒரு விஷயம் எடுத்தாருன்னா அது வேத வாக்கியங்களை எடுக்கிறது இல்லைன்னு வழக்கம் அனுப்பவாள் கிரந்தத்துல. உடனே ஆழ்வார் வாக்கியத்துக்கு பேரலா அதுக்கு எடுத்து காட்டி கம்பீரமா அது விளக்கம் பண்ணுவார். அந்த மாதிரியா வரக்கூடியதான கர்மேந்திரியம் வஞ்சு ஞானேந்திரியம் வஞ்சு இது எல்லாத்துக்கும் சேர்ந்து உள்ளுக்குள்ள மனசுன்னு சொல்லக்கூடிய ஆந்தர இந்திரியம் 11 இந்திரியங்கள் பிரிதிவி அப்பு தேச வாயு ஆகாசன்னு பஞ்சபூதங்கள் இதெல்லாம் சேர்த்தா மொத்தம் 24 பிரகிருதி மாற்று அங்காரம் இப்படி எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் என்னது இதெல்லாம் புண்ணையை மறைய விரிந்து என்னை போட வைத்தாய் புறமே என்ன ஆழ்வார். தென்னை அழுந்த கட்டி பல செய்வினை வன்கையிற்றால் புண்ணையை மறைய வரிந்து திருப்பி வச்சிருந்தா இந்த சரீரத்தை திருப்பி வச்சிருந்தா வச்சுப்போம். உள்ளுக்குள்ள இருக்கிற புண்ணெல்லாம் எல்லாம் தெரியும். அப்ப எறும்பு காக்காய் கொத்தம் நம்மள அங்கதான் போட்டிட்டு இருக்குதான் நமக்கு போது சரியா இருக்கும். இது புண்ணை மறைய வரிந்து மறைச்சு வச்சு போட வைத்தாய் புறமே அப்படி இவர் என்ன பண்றாரு அவர் என்ன பண்றாருன்னு புறத்துல புறன வழியில் இருக்கிறத பார்க்கவே தவிர நான் எப்படிப்பட்டவன், நான் எங்கேருந்து வந்தேன், நான் எங்க போகணும், நான் இப்போ உபாயத்தெல்லாம் பண்ணினா ஒழுங்கா இருந்தனா, இன்னைக்கு காத்தாலேருந்து எந்த தப்பு பண்ணாது இருந்தனா அப்படின்ற மாதிரி என்னை பத்தி உள்ளுக்குள்ள அகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலையே நான் புறத்துக்கே போயிட்டேன்னு ஆழ்வார். அவர் அப்படி இருந்த அவர் எதுவும் பண்ணல. தம்பாடு லோகத்துக்காக வந்து பண்ணிடுறார். நமக்காக சொன்னார் உன்னை மறைய விரிந்து என்னை போற வைத்தாய் போறவே இப்படி இருக்குமே. இது மாதிரியான பிரகிருதி பந்தங்கள்லாம் வரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான மூல பிரகிருதி அதனுடைய விகாரங்கள் எல்லாம் சேர்த்து ஒண்ணுன்னு வச்சுக்கோ. அது அச்சேதனம். அதே பிரகாரம் சேத்தனான ஜீவன்களை 3ஆ பிரிச்சோம். தனியும் சேர்த்து ஆட்சி படுக்கிறவர் யாரு, யாருக்கு கர்மானுகுணமாக என்ன மாதிரியான சரீரம் ஏற்படணும், எந்த மாதிரியான சமயத்துல எப்படி இருக்கணும், யாருக்கு இல்லை நல்ல. இப்போ பாஷிகார் சாச்சார் ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு இடத்துல சத்சந்தான பிரசூத சதாச்சாரிகட அக்ஷரத்தை வேத விதாச்சாரிய உபரீதத்துவம்னு 3 சொன்னார். நல்ல வம்சத்துல பிறக்கணும். ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கான்றதுக்கு இதெல்லாம் அடிப்படையா அமைஞ்சாதான் சரியா வரும். நல்ல வம்சத்துல பிறந்திருக்கணும். நல்ல ஆச்சாரியாளா இருக்க உபநயனம் பண்றது பண்ணி வச்சிருக்கணும். அவன் விஷயம் தெரிஞ்சவா பண்ணிருக்கணும். உபநயனம் பண்ணி வைக்கிறதுன்னா இவருக்கே வாத்தியாதான் இப்ப எல்லாம் சொல்ற இவர் போத்துட்டா வாத்தியம் இவருக்கு எங்க தெரியுது கிரமம் பிரம்மயஞ்சம் பண்ணிச்சா எந்த மாதிரி கிரமத்துல இவன் சொல்லணுமோ அந்த காயத்திலேயே அந்த கிரமத்துல இவர் சொல்லணும். எத்தனை பேருக்கு சொல்ல வரும், நம்ம பேருக்கு இல்லைன்னா தோன்றது இருந்தால்தான் எந்தோ மகானுபாவலும் அந்தரிக்க வந்துடும். நான் சேவிக்கிறேன் அவளை நல்லவாளா இருக்கவாளை நான் எப்பவும் சேவிக்கிறேன் அதான் இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி இப்ப என்ன ஆயிடுறது இவருக்கே தெரியல இன்னொருத்தருக்கு சொல்றதுக்கு எங்கேருந்து போறதில்ல. அப்படிலாம் இல்லாமல் இருக்கிற போது எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் இவர் ஞானம் இல்லாதவர்கிட்ட போய் அந்த பையன் சத்சந்தாந்திர பிரசூதி என் எத்தனமா இது இந்த பையன் நல்ல வம்சத்துல பிறந்து இந்த மாதிரியான மாதா பிதாக்கள் நல்லவாளா இருக்கா அந்த இடத்துல இவன் பிறந்தான்னா அவனுக்கு அப்பா அம்மா நல்லா சிக்ஷைகள் பண்ணி வைப்பா. அவன் க்ஷேமத்தை அடையவன் ஆத்மா க்ஷேமத்தை அடைஞ்சு மோட்சம் போறதுக்கு வேண்டிய உபாயத்தை இவன் அனுஷ்டிப்பான்னு அவன் சங்கப்பிச்சு எம்பெருமான் அவனாலதான் ஏற்படணுமே தவிர என் பிரயத்தனத்தால நான் இந்த ஆத்துல பறக்கிறேன்னு நான் பறக்க முடியுமா? இதரம் ரோசையா மாச ததா தசரதை இப்ப யாரு அப்பாவை வச்சுக்கலான்னு தீர்மானம் பண்ணாராம். யாரு பெருமாள் ஒருத்தர் யாரு நாம பிறக்கிறோம் திருப்பாக்கடல தேவதைகள்லாம் கேட்டா என்ன அவதாரம் பண்ணிதான் சொல்லிட்டேன். இப்ப நாம போய் யார் அப்பா வச்சுக்கிறதுன்னு அவருக்கு லோகத்துல பிள்ளை இல்லாதவா ஸ்ரீகாரம் எடுத்துக்கிறதா இருந்தா 4-5 பிள்ளைகள் பந்து பிள்ளை இருந்தா இந்த வேன் எடுத்துக்கலாமா அந்த வேன் எடுத்துக்கலாமா அவன் எடுத்துக்கலாமான்னு ஸ்ரீகாரம் பண்ணதை சூஸ் பண்ணுவா. இவர் அப்பாவை சூஸ் பண்ண யாரு பிதரம் ரோஜே நல்லவர் தப்பு ஒப்புக்கெல்லாம் போகாதவர் பிள்ளை இல்லாதவர் புத்தகாம தியாகம் பண்ணிட்டு இருக்க அவரை நம்ம அப்பாவா வரிச்சு அவர் வயிற்றுல பிறந்தா தேவையில்லைன்னு அந்த மாதிரி நம்ம யார் பெருமாளா நம்மளாலே போய் யாருக்கு எந்த விஷயத்துல போய் பறக்கிறது முடியுமா?